चित्रमेतत् महाराज कालस्य एव विचेष्टितं यः करोति नरं तावत् राजानं भिक्षुकं ततः. ஸோ மகாராஜா இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கார் இப்போது ஜனமேஜயனை பார்த்து வியாசர் வந்து இந்த மாதிரி இந்த இவனோட ராஜ்யத்தில் சத்ருகுணன் ராஜ்யம் பண்ணுறோச்ச எல்லாமே நன்னா நடந்தது. மகிஷன் போன உடனே அந்த கேடுகள் எல்லாம் தீர்ந்து போயிடுத்து, எல்லாருமே ரொம்ப நல்லா வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அதே மாதிரி இவர்கள் எல்லாருமே பாதாளத்துக்கு போயிட்டா. அண்ட் எல்லாமே அந்தந்த காலத்தில் என்னென்ன நடக்கிறதோ எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். இருங்கோ, இது இங்கே என்ன சொல்கிறார், சித்திரமேதத் மகாராஜா. ஸோ எல்லாமே விதிப்படி தான் நடக்கும். காலத்தில் மனுஷர்களுக்கு வந்து பலம் கிடைக்கும், காலத்தில் அவள் வந்து பலத்தை இழந்து விடுவார்கள். அது அவள் அந்த நேரம் நல்ல பலசாலி கூட அந்தந்த காலத்தில் போயிடும். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். காலசிய ஏவ விசேஷ்டிதம், இது காலத்தினுடைய இந்த கொடும் காலத்துடைய ஒரு விசேஷ்டிதம்னு சேஷ்டை அது பண்ணக்கூடியது. எக்கரோத்தி பிட்சுகம் நரம் தாவத் ராஜானம்ன்ற. ஸோ பிட்சுகனா பிச்சை எடுக்கக்கூடியவனை ஒத்தனை, பிக்ஷை எடுத்துகிட்டு வாழக்கூடிய ஒத்தனை அந்த நரம் அந்த மனிதனை தாவத் ராஜானம் ததகா ராஜாவாக்கி விட்டுடும். ஸோ அந்த காலம் அவனுக்கு நல்ல காலம் பிறந்து தானே ஒரு பிச்சைக்காரன் கூட ராஜாவாயிடுவான். சித்ரமேதன் மகாராஜ காலஸ்ய ஏவ விசேஷிதம் யஹ கரோதி நரம் தாவத் ராஜானம் பிட்சுகம் ததஹ. दातारं याचकं चैव बलवन्तं तथा अबलं पंडितं विकलं कामं शूरं च अतीव कातरं. ஸோ தாத்தாரம் யாச்சகம் செய்வ, தாத்தாரம்னா கொடுப்பவன், நல்ல தாத்தா, எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுக்குறான். அவ்வளோ ஒரு பெரிய இதாக இருக்கான், தானத்தில் உயர்ந்தவனாக இருக்கான். அவனை பிச்சைக்காரன் ஆக்கிடும், கேட்குற ஆக்கிடும். எனக்கு ஏதாவது கொடுங்கோன்னு கேட்குற மாதிரி ஆகிடும். காலம் அவனோட கெட்ட நேரம் வந்துடுது, விதி அப்படி விளையாடுறதுன்னு சொன்னால் அப்படி கொடுப்பவனை வாங்குபவனாக மாற்றிவிடும். பலவந்தம் ததா அபலம், பலசாலி அவன் தருப்பான், ஒரு சின்ன கோழையிட்ட தோற்று போயிடுவான். ஸோ அபலம் பலம் இல்லாதவனாக செய்துவிடும். பண்டிதம் விகலம் காமம், அதாவது பண்டிதனாக இருப்பான், எல்லாம் அறிஞ்சவனாக இருப்பான். அவனை வந்து விகலம் என்ன சொன்னா அஜ்ஞானியாக, ஒன்றுமே தெரியாமல் அவனுக்கு ஒன்றுமே பேச முடியாமல் ஆகிடும். ஒரு பண்டிதனாக இருக்கக்கூடியவனை கூட அவன் அஜ்ஞானியாக ஆகிவிடுவான். சூரம் ச அதீவ காத்தரம், வீர சூரனாக இருப்பான், பயங்கர சாமர்த்தியம் உடையவனா சூரனாக இருப்பான். அவனை பயப்படுற மாதிரி ஆக்கிடும். காத்தரம்னா பயம், பயம் உள்ளவனாக செய்துவிடும். இதெல்லாமே விதியோடு காரியம். தாதாரம் யாச்சகம் செய்வ பலவந்தம் ததா அவலம் பண்டிதம் விகலம் காமம் சூரம் ச அதீவ காதரம். மகானாம் ச சதம் கிருத்வா பிராப்ய இந்திராசனம் உத்தமம் புனர்துக்கம் பரம் பிராப்தம் காலஸ்ய கதிஹி ஈத்ரிஷி. ஸோ மகானாம் ச சதம் கிருத்வா, 100 யாகம், சதம்னா 100, மகன யாகம், 100 யாகம் பண்ணிட்டு இந்திர ஆசனம் உத்தமம் பிராப்ய, உயர்ந்த அந்த இந்திராசனத்தை அடைஞ்சிருக்கான். இந்திரன்லாம் சட்டுனாலாம் இந்திர பதவி கிடைக்காது. 100 யாகம் பண்ணணும், அஸ்வமேத யாகம்லாம் 100 யாகம் பண்ணணும். அப்படி பண்ணி அடைந்த அந்த ஆசனத்தை அடைந்து விட்டு புனக மீண்டும் பரம் துக்கம் பிராப்தம், பெரிய துக்கம் கிடைக்கலையா, பதவியே போயிடுது. துர்வாசரோட சாபத்தினால என்னாச்சு, கீழே விழுந்துட்டான், பதவியே போயிடுது. ஸோ அப்படிப்பட்ட பதவி அவனோட கேடுகாலம் வந்த உடனே அவனுடைய கதி என்னாச்சு, அவன் தாமரை தண்டில் போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி ஆயிடுது நிலைமை இந்திரனுக்கு. ஸோ பிராப்தம் காலசிய கதிகி ஈதிருஷி, அப்பா இது காலத்தோட கோலம் இப்படி தான் இருக்கும், காலங்கிறது இப்படி தான் ஆட்டி படைக்கும், அந்த விதி அப்படி தான் ஆட்டும்னு சொல்கிறேன். மகானாச்சதம் கிருத்வா பிராப்ய இந்திராசனம் உத்தமம் புனர்துக்கம் பரம் பிராப்தம் காலஸ்ய கதிஹி ஈத்ரிஷி. கால கரோதி தர்மிஷ்டம், காலஹ கரோதி தர்மிஷ்டம் புருஷம் ஞான சயுதம் தம் ஏவ அதீவ பாபிஷ்டம் ஞானலேஷ விவர்ஜிதம். ஸோ தர்மிஷ்டம், தர்மத்திலேயே நிலை பெற்று நிற்கக்கூடிய ஒரு மனிதனை, புருஷம் அவனை பாபிஷ்டம்
பாபிஷ்டமாக ஆக்கிடுறது. அது அடுத்த லைனில் வருது. ஸோ தர்மத்தில் நிலை பெற்றவனை பாபம் செய்யக்கூடியவனாக பண்ணிவிடுகிறது. காலக கரோதி, காலம் பண்ணிடுறது. அப்படி அதே மாதிரி ஞான சம்யுதம் புருஷம், நல்ல பண்டிதர், நல்ல ஞானி, அப்படிப்பட்ட ஞானத்தோடு கூடியவனை தமேவ அவனையே ஞானலேஷ விவர்ஜிதம் கரோதி, அதீவ ஞானலேஷன், ரொம்பவே சுத்தமாக ஞானம்ங்கிறதே இல்லை, ஞான சூன்யமாக ஆக்கிவிடுறதான். ஸோ ஞான லேசனை துளி ஞானம் இல்லாமல் விவர்ஜிதம், அது கூட இல்லாமல் அப்படிப்பட்ட ஞானியாக ஆக்கிவிடும் இந்த கேடு காலம் வரும்பொழுது. न विस्मयः अत्र कर्तव्यः सर्वथा कालचेष्टिते ब्रह्मा विष्णु हरादीनाम् अपि ईदृक् कष्टचेष्टितम्. ஸோ இதில் நீ ஆச்சரியப்படவே தேவையில்லை. காலச்சேஷ்டித்தே, காலத்துடைய சேஷ்டை, அதோட விளையாட்டை நினச்சி நீ ந விஸ்மயோத்திரக்கத்தை ஆச்சரியப்படவே வேண்டாம். அது சர்வதா கண்டிப்பாக நீ அதெல்லாம் ஆச்சரியமே படாது. ஏன்னா காலமே இப்படி தான் பண்ணும். அது பிரம்மா விஷ்ணு ருத்ராதீனாம் அப்படி மும்மூர்த்திகள், அப்பேற்பட்ட மும்மூர்த்திகளுக்கு கூட ஈதிரு கஷ்ட சேஷ்டித, இவ்வாறு கஷ்டப்பட வேண்டிய காலம் வந்தது, அவளுக்கும் வரும். அபி ஈதிரு கஷ்ட சேஷ்டிதம். பிரம்மன் இருக்கு. பிரம்மன்னா பிரம்மா தான் அர்த்தம், பிரம்மா தான் பிரம்ம. ஓகே. விஷ்ணு ஜனனம் ஆப்னோதி சுகராதிஷு யோனிஷு ஹரஹ கபாலி சஞ்சாதஹ காலேன ஏவ பலியசா. ஸோ விஷ்ணு ஜனனம் ஆப்னோதி, விஷ்ணு கூட பிறக்க வேண்டியிருக்கு. அவரும் அவதாரம் எடுத்து பல காரியத்துக்கு வேண்டி பிறக்க வேண்டியிருக்கு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை இருக்குது. சூக்கராதிஷு யோனிஷு, அது எப்படிப்பட்ட அவதாரம்? பன்றி முதலான கீழான மிருகங்களில் கூட அவர் அவதாரம் எடுக்க வேண்டி வந்துடுது. அது அவரோட விதி. ஹர கபாலி சஞ்சாதகா, கபாலம் ஏந்தியவராக மண்டையோட்டோடு நடந்துட்டுருக்கார் யார்? சிவன். ஸோ அவருக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது. காலேன ஏவ பலியசா காலேன ஏவ, பலம் மிகுந்த காலம், அதாவது அந்த விதி, காலங்கிறது இங்கே விதியை குறிக்கிறது. ஸோ பலமான விதினால அவளும் கஷ்டப்படுறா. कपाली संचादा कालेन एव बलीयसा. इति श्रीदेवी भागवते महापुराणे अष्टादशसाहस्रिकायां संहितायां पञ्चमस्कन्धे शुम्भद्वारा विजयवर्णनं नाम एकविंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. द्वाविंशोऽध्यायः. व्यासौ उवाच पराजिताः सुराः सर्वे राज्यं शुम्भः शशासः एवं वर्षसहस्रं तु जगाम नृपसत्तमः. ஸோ வியாசர் இங்கே சொல்லிட்டு இருக்கார், கண்டினியூ பண்ணுறார். பராஜிதாக சுரா சர்வே, தேவர்கள் எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டார்கள். எப்போ மகிஷனோட யுத்தத்தில் அவளே முதல்ல தோற்று தானே வந்தா, அப்புறம் தேவியோட காரியத்தால் ஜெயிச்சா. ராஜ்யம் சும்ப சசாசகா, இப்போ சும்மனோட கதை வந்துருக்கு. சும்மனோட கதை தான் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ராஜ்யத்தை இப்போ சும்மன் ஆண்டுருக்கான். இந்த சமயத்தில் சும்மன் ஆள்ற டைம் ஆகிடுது, அவன் ஆண்டுருந்தான். ஏவம் வருஷ சகஸ்திரம் தூ ஜகாமன் ரிபசத்தமா, இவ்வாறு 1000 ஆண்டுகள் கடந்தது. சும்மனோட ராஜ்யம் 1000 ஆண்டுகள் நடக்கிறது. अथ द्वाविंशोऽध्यायः. व्यासौ उवाच पराजिताः सुराः सर्वे राज्यं शुम्भः शशासः एवं वर्षसहस्रं तु जगाम नृपसत्तमः. भ्रष्टराज्याः ततः देवाः चिन्ताम् आपुः सुदुस्तरां गुरुं दुःख आतुराः ते तु अप्रचुः इदम् आदृताः. ஸோ தலக தேவாக, அப்போது தேவர்கள் எல்லாருமே பிரஷ்ட ராஜ்யாக, ராஜ்யம் இழந்தார்கள். ராஜ்யம் நஷ்டமாயிடுது, அவளுக்கு ராஜ்யம் போயிடுது. சிந்தாமாபகு சூதுஸ்தராம், இப்போ சும்பன் ஆக்கிரமிச்சுட்டான். இப்போ அடுத்த அசுரனவன். ஸோ சூதுஸ்தராம் சிந்தாமாபகு, கவலைப்பட்டார்கள், ரொம்ப கவலைப்படுறான். இப்போ நம்மளுக்கு ராஜ்யமெல்லாம் போயிடுத்தே, என்ன பண்ணலாம்? குரும்
குரு யாரு? பிரகஸ்பதி. அவளுடைய தேவகுரு பிரகஸ்பதிட்ட போகிறா. துக்காதுராக, துக்கத்தோடு ஆதுரமாக பீடிக்கப்பட்டவர்களாக தன்னுடைய குருவை போய் பார்த்தா, பப்ரச்சுகு இதம் ஆதிருத்தாக, ஆதரவோடு, குருட்ட மிகுந்த ஆதரவோடு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறா. நீங்கள் ஏதாவது பண்ணுங்கோன்னு சொல்ல போகிறா. भ्रष्टराज्याः ततः देवाः चिन्ताम् आपुः सुदुस्तराम् गुरुं दुःख आतुराः ते तु अप्रचुः इदम् आदृताः किं कर्तव्यं गुरो ब्रूहि सर्वज्ञः त्वं महामुनिः उपायः अस्ति महाभाग துக்கஸ்ய விநிவృత్తயே. சரி குரு கூப்பிட்றா. குருவே, கிம் கர்த்தவியம், நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு ராஜ்யமே போயிடுது, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? புரூஹி சொல்லுங்கோ. சர்வஜக தோ மகாமுனி, நீ மகாமுனிவர், சர்வஜக எல்லாம் அறிந்தவர், இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் தான் சொல்ல முடியும். மகாபாக, மகாபாகியம் உடையவரே. உபாயக அஸ்தி துக்கஸ்ய விநிவృత్తயே, உபாயம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். துக்கத்தை நீக்குவதற்கு நிவృத்தையை நிவர்த்தி பண்ணணும். துக்கத்தை எல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும், நன்னா நிவர்த்தி பண்ணணும், நிவృத்தையை. ஸோ நன்னா நிவர்த்தி பண்ணுறதுக்கு உங்ககிட்ட உபாயம் இருக்கும், நீங்கள் சொல்லுங்கோ என்ன பண்ணலாம். ஜெயஸ்ரீ கருணா, கிம் கர்த்தவ்யம், கிம் கர்த்தவ்யம், கிம் கர்த்தவ்யம். இல்லை படிக்கல, படிக்க. कर्तव्यं गुरो ब्रूहि सर्वज्ञः त्वं महामुनिः उपायः अस्ति महाभाग दुःखस्य विनिवृत्तये उपचारपरानूनं वेदमन्त्राः सहस्रशः वाञ्छितार्थकरानूनं सूत्रैः संलक्षिताः किल. ஸோ உபச்சாரபராக நூனம் வேத மந்திராக, வேத மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. சகசிரசக, ஆயிரக்கணக்கில் வேதத்தில் மந்திரங்கள் நிறைய இருக்குது. உபச்சாரபராக நூனம், அதெல்லாம் உபச்சாரமாக நம்ம சொல்லணும், அதெல்லாம் சொல்லலாம். அது வந்து பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. உபச்சாரத்துக்காக இருக்கின்றன, நம்ம அவைகளே அண்டலாம். வேதத்தில் வழி இருக்கான்னு தேடலாம், அது ஒரு வழி இருக்குது. வாஞ்சித அர்த்தகராக, சரி அது கூட ஏதாவது பிரயோஜனப்படும், ஏதாவது நம்மளுக்கு நம்ம விரும்பின காரியத்தை செய்து கொடுக்கக்கூடியவை, அப்படிப்பட்ட மந்திரங்கள் வேதத்தில் இருக்குது. சூத்திரைகி சம்லட்சிதாக கில, சூத்திரங்கள்னு சொல்லுவோம். சூத்திரங்கள்னால் டெஃபினிஷன்ஸ். நம்ம இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா டெஃபினிஷன்ஸ்னு பேர் ஷார்ட்டாக சொல்லிடுவான். உள்ள டீப்பாக அர்த்தம் இருக்கும், ஆனால் மேலாட பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு 3 வார்த்தை இருக்கும் இல்லையா. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, இது ஒரு சூத்திரம். ஸோ இப்போது பிரம்மத்தை ஆசைப்பட வேண்டும், ஜிக்ஞாசா, அதை தேட வேண்டும், அவ்வளோதான். இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா 900 பேஜுக்கு எழுதியிருக்கார் ஆதிசங்கரர். இந்த ஒரு சூத்திரத்துக்கு பிரம்மசூத்திரம்னு பேருது. ஸோ இப்படி சூத்திரங்கள் நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாமே உபச்சாரமாக மேலாட சொல்லலாம். அது தவிர ஏதாவது இருக்கா, அதான் கேட்கலாம் இவா. அது மாதிரி இஷ்டி, அடுத்த லைனில் பார்த்தா இஷ்டின்னு வருது. உபச்சாரபரானூனம் वेदमन्त्राः सहस्रशः वाञ्छितार्थकरानूनं सूत्रैः संलक्षिताः किल. इष्टयः विविधाः प्रोक्ताः सर्वकामफलप्रदाः ताः कुरुष्व मुने नूनं त्वं जानासि च तत्क्रियाः. விவிதாக இஷ்டயக, இஷ்டின்னு சொன்னால் யாகம்னு தான் அர்த்தம். இஷ்டினாலும் யாகம். ஸோ இஷ்டயகன நிறைய யாகங்கள் வேதத்தில் ஏகப்பட்ட யாகங்களை பற்றி விவரமாக சொல்லியிருக்கு. ஸோ புரோக்தாக சொல்லப்பட்டிருக்குது. சர்வகாம ஃபலப்பிரதாக, என்ன ஆசைப்பட்டாலும் அதில் போனோமான ஏதாவது வழி காட்டும் அந்த வேதங்கள். அப்படி எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. தாகா முனே குருஷ்வ, அதையெல்லாம் பண்ணுங்கோ. இப்போ அதில் வேதத்தில் சொல்லிருக்கிற மந்திரங்களை சொல்லுங்கோ, இல்லை யாகங்களை பண்ணுங்கோ, எங்களுக்காக வேண்டி எல்லாம் பண்ணுங்கோ. நூனம் துவம் ஜானாசி தத்கிரியாக, உங்களுக்கு அதில் சொல்லப்பட்ட விதிப்படி எப்படி பண்ணணும், அந்த கிரியைகள் எல்லாம் எப்படி செய்யணுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ எங்களுக்காக வேண்டி அந்த யாகத்தை பண்ணுங்கோ, எங்களுக்காக வேண்டி வேத மந்திரத்தெல்லாம் ஜெபிங்கோ, எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறான் இந்திரன். इष्टयः विविधाः प्रोक्ताः सर्वकामफलप्रदाः ताः कुरुष्व मुने नूनं त्वं जानासि च तत्क्रियाः. विधिः शत्रुविनाशाय यथा उद्दिष्टः सदागमे तं कुरुषु अद्य तं कुरुष्व अद्य तं कुरुष्व अद्य विधिवत् यथा नो दुःख संशयः नः दुःख संशयः. विधिः शत्रुविनाशाय, विधि यार ब्रह्मा,
பிரம்மா கூட சத்ருக்களெல்லாம் அழிக்கணும்னா யதா இஷ்டிகி சதா சதா ஆகமே சதா ஆகமே ஆகமம்னு சொன்னான்னா வேதம் இல்லையா ஆகமங்கள் விதியோடு எப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஸ்மிருதி வேதத்தில் ஸ்ருதி வந்து சும்மா ஆர்டர் கொடுத்துட்டுருக்கும் இதை பண்ணு அதை பண்ணு சொல்லும் ஆனால் ஸ்மிருதி தான் எப்படி பண்ணணும் எதா பண்ணணும் எந்த மாதிரி சக்கரத்தை உண்டாக்கணும் எல்லாம் அதுதான் சொல்லித்தரும் அது ஸ்மிருதி ஸோ அதுதான் ஆகமங்கள் அதை வச்சுட்டு தான் ஆகமங்கள் எல்லாம் வருது அதை வச்சு தான் பூஜை பண்ணுறான் ஸோ சதா ஆகமே ஆகமங்களில் சொல்லப்படக்கூடிய யதா உத்திஷ்டக விதிகி பிரம்மாவை நோக்கி பல யாகங்கள் செய்யப்படுகிறது ஸோ யதா உத்திஷ்டக உத்தேசம் ஸோ வேதத்தில் பலவிதமான யாகங்கள் விதியை பற்றி அந்த பிரம்மாவை நோக்கி எப்படி சத்ரு விநாசம் பண்ணுறதுக்காக எப்படி யாகம் பண்ணலாம் என்று உத்தேசித்து சொல்லப்பட்டிருக்கிறது அத்யா தம் குருஷ்வ இப்போ நீங்கள் அதை பண்ணுங்கோ அந்த யாகத்தெல்லாம் பண்ணுங்கோ விதிப்படி பண்ணுங்கோ யதா நக துக்க சம்சயக எங்களுக்கு துக்கம் நீங்கணும் இப்போ நாங்கள் இடம் இல்லாமல் ஆசனம் இல்லாமல் அங்கங்கே அலைஞ்சின்னு இந்த சும்பனை எங்களால் எதிர்க்கவும் முடியலை எங்களுடைய துக்கம் நீங்குவதற்காக க்ஷயமாகணும் அழியணும் அதுக்காக வேண்டி இந்த யாகத்தெல்லாம் நீங்கள் பண்ணுங்கோன்ற विधिः शत्रुविनाशाय यथा उत्तिष्ठः सदा आगमे तं कुरुष्व अद्य विधिवत् यथा नः दुःखसंशयः भवेत् अङ्गिरस अद्य एव तथा त्वं कर्तुमर्हसि दानवानां विनाशाय अविचारं यथामति ஸோ அங்கிரசன்னு கூப்பிட்றாரு அங்கிரசர் கோத்திரத்தில் வந்தவர் இவர் அங்கிரசரோட பிள்ளையே தான் நினைக்கிறேன் பிரகஸ்பதி ஸோ அங்கிரசான்னு கூப்பிட்றார் ஸோ அத்யேவ யதா பவேத் அதாவது நீங்கள் யாகம் பண்ணி எங்களுக்கு சுகம் வரணும் இப்போது எங்களோட துக்கம் நீங்கணும் அதை மாதிரி நீங்கள் பண்ண ததாத்துவம் கர்த்துமர்கசி அதை மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் நீங்கள் செய்யுங்கோ தானவானாம் விநாசாய தானவர்கள் அசுரர்கள் எல்லாம் அழியணும் ஆபிச்சாரம் யதாமதி ஆபிச்சார யாகம் இதெல்லாம் இன்னொருத்தர் நாசமாக போகணும்னு செய்கிற யாகத்துக்கு பேரில் ஆபிச்சார யாகம்னு பேர் அபிச்சாரம் ஏவல் இதெல்லாம் பண்ணுவா இல்லையா அந்த மாதிரி யாகம் இதெல்லாம் அபிச்சார யாகம் ஸோ அந்த அபிச்சாரம்னே போட்டிருக்காரு ஓகே அபிச்சார யாகத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறான் இப்போ யதாமதி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்க भवेत् अङ्गिरस अद्य एव तथा त्वं कर्तुम् अर्हसि दानवानां विनाशाय अविचारं यथामति बृहस्पतिः उवाच सर्वे मन्त्राश्च वेदोक्ता दैवादीनफलाश्च ते न स्वतन्त्राः सुराधीश तथा एकान्तफलप्रदाः ओके ஸோ பிரகஸ்பதி இப்போ சொல்கிறார் பதில் சொல்கிறார் இப்போ எல்லாம் கேட்டாச்சு நீங்கள் பண்ணித்தாங்கன்னு சொல்லியாச்சு அப்போ இவர் சொல்கிறார் வேதோக்தாக சர்வே மந்திராக வேதத்தில் சொல்லப்பட்ட உக்தாக வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் எல்லாமே தைவாதீன ஃபலாஷ்டத்தே சொல்கிறார் விதி உனக்கு வசமாக இருந்தானா அது பலன் கொடுக்கும் அந்த மந்திரத்தோட பலன் விதிக்கு கட்டுப்பட்டது தெய்வ அதீன ஃபலாஷ்டா தெய்வ விதிக்கு கட்டுப்பட்டவை தான் அவை எல்லாமே உன்னோட விதி நன்னா இருந்தால் அந்த மந்திரம் பலன் அளிக்கும் ந சுதந்திராக அதுக்கு தனக்கு தானே பலன் அளிக்கிறதுக்கு சுதந்திரம் கிடையாது அந்த மந்திரங்களுக்கு விதிப்படி நடக்கும் சுர அதீஷ தேவர்களுக்கெல்லாம் தலைவனே இந்திரா தெரிஞ்சுக்கோ ததா ஏகாந்த ஃபலப்பிரதாக ந அது சொல்லுங்க ததா ஏகாந்த ஃபலப்பிரதாக ந அவைகள் தானே பலனை அளிக்கக்கூடியவைகள் அல்ல அந்த மந்திரங்கள் உன்னுடைய விதியும் அதுக்கு பாசிட்டிவாக இருந்தால் அந்த பலன் கொடுக்கும் அவைகள் சுதந்திரமும் கிடையாது बृहस्पतिरुवाच सर्वे मन्त्राः च वेदोक्ताः दैवादीनफलाश्च ते न स्वतन्त्राः सुराधीश तथा एकान्तफलप्रदाः मन्त्राणां देवता यूयं ते तु दुःखैकभाजनं जाताः स्म कालयोगेन किं करोमि प्रसादनम् मन्त्राणां देवताः यूयं நீங்கள் தான் இப்போ மந்திரங்களுக்கு அதிபதி அந்த வேதத்தில் சொல்கிறப்படுற மந்திரங்கள் யாரை உத்தேசித்து சொல்கிறா தேவர்களாகிய உங்களை பற்றி உத்தேசித்து சொல்கிறா பூமியில் மக்கள் வந்து இந்திரனே எனக்கு அதை கொடு இந்திரனே அதை கொடு ரிக்வேதம் ஃபுல்லாகவே இப்படி தான் இந்திரன்ட்டு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பா ரிக்வேதமே அதை தான் சொல்கிறது ஸோ அப்படி உங்கள் மந்திரங்கள் எல்லாமே உங்களை உத்தேசித்து சொல்லப்பட்ட மந்திரங்கள் இப்போது அப்படிப்பட்ட நீங்கள் மந்திரங்கள் யாரை குறித்து உங்களை சொல்கிறதோ அப்படிப்பட்ட நீங்களே தேத்து அப்படின்னா நீங்களே துக்க ஏகபாஜனம் ஒரே துக்கமாக உட்காந்துருக்கேன் இப்போது துக்கபாஜனம்னு துக்கத்தை கொண்டாடுபவர்களாக அந்த துக்கத்தில் மூழ்கினவர்களாக நீங்களே ஆயிட்டேளே காலயோகேன ஜாத்தாகாஸ்ம அது உங்களுடைய விதி தானே அந்த விதியோட காலத்தினோட கோலத்தினால் தானே இப்படி நீங்கள் ஆயிட்டேள்
ஸோ கிம் கரோமி பிரசாதனம். அப்போ நான் என்ன உபாயம் பண்ணுறது? பிரசாதனம், சாதனம்னு இது சாதிக்கக்கூடிய வழி சாதனம். ஸோ மந்திரங்கள் ஒரு சாதனம்னு நீ சொன்னேன், மந்திரங்களை சொல்லி எங்களை காப்பாற்றுக்கோன்னு சொன்னேன். ஆனால் மந்திர அதிபதிகளான நீங்களே கஷ்டப்படும் போது அந்த மந்திரங்கள் உங்கள்கிட்ட எப்படி பலிக்கும்? நான் என்ன பிரசாதனம் பண்ணுறது, என்ன உபாயத்தை நான் பண்ண முடியும்? மந்த்ராணாம் தேவதாஹ யூயம் தே தூ துக்கைகபாஜனம் ஜாதாஹ ஸ்ம காலயோகேன கிம் கரோமி பிரசாதனம் இந்திர அக்னி வருண ஆதீனாம் யஜனம் யஜ்ஞ கர்மசு தே யூயம் விபதம் பிராப்தாஹ கரிஷ்யந்தி கிம் இஷ்டயஹ. ஸோ இந்திரன், அக்னி, வருணன் முதலியவர்கள் எல்லாரும் யஜனம் யஜ்ஞ கர்மசு, எப்போவுமே யஜ்ஞத்தில் வந்து வர்ணனை நோக்கி வர்ண யாகம் பண்ணுவா. வர்ணன் மழை வர்ணனை வர்ணன் நோக்கி மழை கேட்பா. அக்னியை ரொம்ப குளிர் ஜாஸ்தியான அக்னியை பிரார்த்தனை பண்ணுவா. ஸோ இப்படி அக்னி, வருணன், இந்திரன் எல்லாருமே யஜ்ஞ யாக கர்மசு, யஜ்ஞ கர்மசு யாக விஷயத்தில் அவள் உங்களை நோக்கி தான் யாகமே நடக்கிறது. அப்படிப்பட்ட நீங்கள் விபதம் பிராப்தாக தேயூயம், அப்படிப்பட்ட நீங்கள் உங்களை நோக்கி தான் எல்லாருமே மந்திரம் சொல்லி யாக மண்டலமே உங்களை நோக்கி பண்ணுறா. அப்படிப்பட்ட நீங்களே இப்போ விபதம் பிராப்தாக, விபத்தை அடைந்து விட்டீர்கள், கஷ்டத்தை அடைந்து விட்டீர்கள். கிம் இஷ்டயாக கரிஷ்யந்தி, அப்போ யாகம்தான் என்ன பிரயோஜனப்படும்? நீங்களே கஷ்டப்படுறத உங்களை நோக்கி பண்ணப்படுற நீங்களே கஷ்டப்படும் போது அந்த யாகத்தினால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார் இப்போ குரு. இந்திர அக்னி வருண ஆதீனாம் யஜனம் யஜ்ஞ கர்மசு தே யூயம் விபதம் பிராப்தாஹ கரிஷ்யந்தி கிம் இஷ்டயஹ. ராதே கிருஷ்ண மேம். அவஷ்யம் வா விபாவானாம் பிரதீகாரஹ ந வித்யதே உபாயஹ தூ அத கர்த்தவ்ய இதி சிஷ்ட அனுசாசனம். கரெக்ட். அவசியம் பாவி, அவசியம் பாவி, பாவி பாவினா ஃப்யூச்சர்னு அர்த்தம். அவசியம் பாவினா ஃப்யூச்சரில் என்ன நடக்கணுமோ, அவசியமாக எது நடக்க இருக்கிறதோ, பாவானாம், பாவானாம் அதாவது நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு பிரதீகாரக ந வித்யதே, அதுக்கு பிரதிகாரம்லாம் கிடையாது. ஏதோ பிராய்ச்சித்தம் பண்ணலாம், பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறத, அந்த நடக்க வேண்டியது நடந்தே தீருங்கிற இந்த விதி எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிரதிகாரம்லாம் பண்ணவே வழி இல்லைப்பா. ந வித்தியத்தை, இல்லவே இல்லை. உபாயகத்துவ அத்த கர்த்தவியகா இருந்தாலும் சிஷ்டர்கள் என்ன சொல்லிருக்கா? சிஷ்டர்கள்னால் மரியாதைக்குரியவர்கள், ஒரு சிஷ்டலோகன்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப சிஷ்டையாக ஒரு தர்மத்திலேயே நிலை பெற்று நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் சிஷ்டர்கள். அந்த சிஷ்டர்கள் என்ன சொல்லியிருக்கான்னா அனுசாசனம். அனுசாசனம்னா அவர்கள் ரூல், தே ஹவ் ரூல்டு. அவள் சொல்லியிருக்கா, என்ன சொல்லியிருக்கா? உபாயகத்து கர்த்தவியக, உபாயம் ஏதாவது பண்ணணும், நடக்க வேண்டியது நடந்தே தீரும், அதுக்கு வேண்டி நடக்கட்டும்னு கை கட்டின்னு உட்காந்துருக்கப்படாது அப்படின்னு சிஸ்டர்கள் சொல்லியிருக்கா. உபாயம் ஏதாவது பண்ணி தான் ஆனந்தும் அவள் சொல்லியிருக்கா. இதை குரு சொல்கிறார் இப்போ. அவஷ்யம் வா விபாவானாம் பிரதீகாரஹ ந வித்யதே உபாயஹ தூ அத கர்த்தவ்யஹ இதி சிஷ்ட அனுசாசனம். தெய்வம் ஹி பலவத் கேசித் பிரவதந்தி மனீஷினஹ உபாயவாதினஹ தெய்வம் பிரவதந்தி நிரர்த்தகம். ஸோ தெய்வம் ஹி பலவத்து, தெய்வம் விதிதான் பலசாலி, விதியை யாராலும் மீற முடியாது என்று கேச்சித் சில பேர். மனிஷினக பிரவதந்தி, புத்திசாலிகள் அதை சொல்கிறான். இல்லை விதியை யாரும் மீற முடியாது, விதி தான் பலமானது, அப்படி விதி வலியதுன்னு சொல்லிடுறான். சில பேர் என்ன சொல்கிறா? உபாயவாதினக, அதாவது உபாயத்தை ஃபாலோ பண்ண முயற்சி உடையவர்கள். இவாளெலாம் ஏதாவது ட்ரை பண்ணலாமே, சரி அது நடக்கிறது நடக்கட்டும், ஆனால் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு உபாயவாதினக, உபாயத்தை நம்பக்கூடியவர்கள். தெய்வம் நிரர்த்தகம் பிரவதந்தி, முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு நம்பக்கூடியவா அவள்லாம். அவள் என்ன சொல்கிறா? இந்த விதியெல்லாம் நிரர்த்தகம், அதெல்லாம் சும்மா பேச்சு, வெறும் பேச்சு, அது அர்த்தமே கிடையாது. நிரர்த்தகம் தெய்வம் பிரவதந்தி அப்படின்னு அவள் சொல்கிறான். முயற்சியை நம்பக்கூடியவா இப்படி பேசுகிறான். தெய்வம் ஹி பலவத் கேசித் பிரவதந்தி நிரர்த்தகம். சாரி, தெய்வம் ஹி பலவத் கேசித் பிரவதந்தி மனீஷினஹ உபாயவாதினஹ தெய்வம் பிரவதந்தி நிரர்த்தகம். தெய்வம் ச ஏவ அபி உபாயஸ்ச த்வௌ ஏவ அபிமதௌ ந்ருணாம் கேவலம் தெய்வம் ஆஸ்ரித்ய ந ஸ்தாத்தவ்யம் கதாச்சன. தெய்வம் செய்வ உபாயஸ்ச, அதாவது விதியையும் முயற்சியையும் துவௌ ரெண்டு, ஏவ அபிமதௌ ந்ருணாம், இது ரெண்டை தவிர மூணாவதாக ஒன்று கிடையாது.
ஸோ ஒரு காரியத்தை நடக்கணுமான ஒன்று விதியை நம்பி விதிப்படி விட்டுடலாம், இல்லையா உபாயம் முயற்சி பண்ணலாம். இந்த ரெண்டும் தௌ ஏவ, இந்த ரெண்டும் தான் அபிமதவுன்றாம். மனிதர்களுடைய கருத்து அப்படி தான். கேவலம் தெய்வமாசிரித்திய ந ஸ்தாத்தவியம். அதனால் ரெண்டு விதமாக இருக்கும்போது வெறும்ன விதின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நம்பிண்டு அதை அடைக்கலம் புகுந்துண்டு கதாச்சன ந ஸ்தாத்தவியம், ஒரு பொழுதும் அப்படி நிற்கக்கூடாது. விதியை மட்டும் விட்டுட்டு விதிப்படி நடக்கட்டுன்னு விட்டுட்டு சும்மா இருக்க யாரும் கூடாதுன்றார் குரு. தெய்வம் ச ஏவ அபி உபாயஸ்ச द्वौ एव अभिमतौ नृणां केवलं दैवम् आश्रित्य न स्थातव्यं कदाचन उपायः सर्वथा कार्यः विचार्य स्वधिया पुनः तस्मात् ब्रवीमि वः सर्वान् संविचार्य पुनः पुनः. உபாயக சர்வதா காரியக, உபாயம் பண்ணியே தீர்னன்றார். நீங்கள் உபாயம் இதெல்லாம் கஷ்டம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்ன குருவே ஏதாவது உபாயம் பண்ணிதாப்பா. ஆனால் இருந்தாலும் விசாரியக, யோசித்து பார்த்து செய்யணும். இந்த மந்திரம் சொல்கிறதுனால பிரயோஜனப்பட போகிறதில்லை, யாகம் பண்ணுறதுனால பிரயோஜனப்பட போகிறதில்லை. அப்போ இது தவிர ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். ஸ்வதியா புனக, புத்தியால் ஆராய்ந்து பார்த்து தஸ்மாத் பிரவீமி வக, உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போது. சர்வான் சம்விச்சாரிய புனக, எல்லார்கிட்டையும் பார்த்து வக சர்வான், உங்களை எல்லாரையும் பார்த்து நான் இப்போ சொல்கிறேன். சம்விச்சாரிய புனக, மீண்டும் மீண்டும் நன்றாக ஆலோசித்து நான் இப்போ சொல்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன்னு குரு சொல்கிறார் இப்போ. उपायः सर्वथा कार्यः विचार्य स्वधिया पुनः तस्मात् ब्रवीमि वः सर्वान् संविचार्य पुनः पुनः. पुरा भगवती तुष्टा जगान महिषासुरं युष्माभिः तु स्तुता देवी वरदानं ददौ अत. முன்னாடி பகவதி துஷ்டா, பகவதி சந்தோஷப்பட்ட பகவதி தேவி, ஜகான மகிஷாசுரம், நீங்களாம் ஸ்துதி பண்ணினேன், தேவியை ஸ்துதி பண்ணி எல்லாரும் அவளை குஷிப்படுத்தி, அப்போ அவளை என்ன பண்ணா, உங்களுக்காக வேண்டி மகிஷாசுரனை கொன்றாள். ஜகான, ஷீ கில்டு, உங்களுக்காக வேண்டி ஹெல்ப்புக்கு வந்தா. யுஷ்மாபிஹி தூர் ஸ்துதா தேவி, அதுக்கப்புறம் திருப்பி நீங்களாம் தேவியை ஸ்துதி பண்ணினேள், அதனால அவள் ஹாப்பி ஆகிட்டா. வரதானம் ததவதா, அதுக்கப்புறம் என்ன பண்ணா, நீங்கள் ஏதாவது வரம் கேளுங்கோ நான் தரேன் அப்படின்னு வரத்தையும் கொடுத்துருக்கா. ஏற்கனவே வரம் கொடுத்துருக்கா தேவி, ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு சொல்கிறார் இப்போ குரு. पुरा भगवती तुष्टा जगान महिषासुरं युष्माभिः तु स्तुता देवी वरदानं ददौ अथ. आपदं नाशयिष्यामि संस्मृता वा सदैव हि यदा यदा महादेवेशाम् आपदः दैवसम्भवाः प्रभवन्ति तदा कामं स्मर्तव्या अहं सुरैः सदा स्मृता अहं नाशयिष्यामि युष्माकं परम आपदः. ஆபதம் நாசயிஷ்யாமி சம்ஸ்மிருதா, சம்ஸ்மிருதான நன்றாக நினைக்கப்பட்டு, தேவியை நினைச்சா போரும். ஸ்மிருதான நினைக்கிறது, சம்ஸ்மிருதா நன்றாக நினைக்கிறது. சதா ஏவ, எப்பொழுதுமே தேவியை நினைக்கும் பொழுதே ஆபதம் நாசயிஷ்யாமி சொல்லியிருக்கா தேவி. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா, நீங்கள் ஸ்துதி பண்ணும்போது வரம் கேட்டபோது, என்ன வரம் வேணும் கேட்டபோது, நாங்கள் உங்களை மறக்காமல் இருக்கணும் கேட்டேன். ஆமாம், நீ என்னை நினச்சா நான் உடனே வருவேன்னு தேவி உங்களுக்கு வரம் கொடுத்துருக்கா. ஆபத்துகளை நாசப்படுத்துவேன் அப்படி சொல்லியிருக்கா. யதா யதா வக தேவேஷாகா, தேவர்களே எப்போ உங்களுக்கு ஆபதக, உங்களுக்கு ஆபத்து வருதோ, தெய்வ சம்பவாகா பிரபவந்தி, உங்களுடைய விதியில் ஏதோ ஆபத்து வரணும்னு எழுதியிருக்கு, அதனால உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, ஏதோ விதிப்படி உங்களுக்கு ஆபத்து வர சமயத்தில் என்ன நீ நினைச்சேனால் ததா காமம் ஸ்மர்த்தவியாகம், இஷ்டமோல என்ன உடனே ஞாபகப்படுத்திக்கணும். நீங்கள்லாம் உங்களுக்கு ஆபத்து வரும்போது சுரைஹி அகம் சுரைஹி சதா, என்ன நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். தேவர்கள் எல்லாருமே எப்பொழுதும் அப்படி தான் நினச்சிக்கோங்க. என்ன ஸ்மிருதா அகம், நீங்கள் என்ன நினச்ச உடனே யுஷ்மாக்கம், உங்களை எல்லாம் பரம ஆபதக, உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆபத்தில் இருந்து ஆபத்தில் இருந்து நாசயிஷ்யாமி, இங்கே ஆபதகங்கிறது ஆபத்துக்களைங்கிற அர்த்தத்தில் வருது. ஆபத்துக்களை நாசயிஷ்யாமி, நாசப்படுத்துவேன், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் மொத்தத்தையும் நான் நாசப்படுத்துவேன், எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அப்படி சொல்லியிருக்கா தேவி. இதை குரு ஞாபகப்படுத்துகிறார் தேவர்களுக்கு. आपदं नाशयिष्यामि संस्मृता वा सदैव हि यदा यदा वः देवेशा आपदः दैवसम्भवाः प्रभवन्ति तदा कामं स्मर्तव्याहं सुरैः सदा
संस्मृता अहं नाशयिष्यामि युष्माकं परम आपदः तस्मात् हिमाचले गत्वा पर्वते सुमनोहरे आराधनं चण्डिकायाः कुरुध्वं प्रेमपूर्वकम् ஆகவே நீங்கள் என்ன பண்ண தஸ்மாத் ஆகவே ஹிமாச்சலே கத்வா போங்க ஹிமாலயா மவுண்டன்ஸுக்கு போயிடுங்க அங்கே இருக்கா பர்வத்தே சுமனோகரே பார்வதியாக இருக்கக்கூடிய அந்த பர்வதம் அந்த ஹிமவான் அந்த பர்வதமாக இருக்கார் இல்லையா அங்கே சுமனோகரே பர்வத்தே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த ஹிமாலயாவில் போய் சண்டிகாயாக ஆராதனம் குருத்வம் நீங்கள் பண்ணுங்கோ சண்டிகையோடு ஆராதனை பண்ணுங்கள் அங்கே போய் பூஜை பண்ணுங்கோ பிரேமபூர்வகம் அன்போடு தேவியை தியானம் பண்ணி அவளை பூஜை பண்ணுங்கோ तस्मात् हिमाचले गत्वा पर्वतेषु मनोहरे आराधनं चण्डिकायाः कुरुध्वं प्रेमपूर्वकं मायाबीजविदानज्ञाः तत्पुरश्चरणे रताः जानामि अहं योगबलात् प्रसन्ना सा भविष्यति ஸோ மாயாபீஜம் ஏற்கனவே பார்த்துருக்கலாம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டே விச்சை இதானே தேவி பாகவத்தோட அந்த பீஜ மந்திரமே அதானே அப்போ ஐம்னாலும் தேவி க்ரீம்னாலும் தேவி இதெல்லாம் ரொம்ப தேவியோட முக்கியமான மந்திரங்கள் இதெல்லாம் க்ளீம்ங்கிறது ஆக்சுவலாக காம பீஜம் இருந்தாலும் காமன் வேறிலே தேவி வேறிலே ரெண்டு பேருமே ஷிங்காரம் தேவி ஷிங்கார ரூபிணியாக காமேஸ்வரியாக இருக்கான தேவியோட வெளிவந்த ரூபம் காமனாக இருக்கான் அந்த வெளிவந்த ஷிங்காரம் இருக்கிறதுனால அந்த காம பீஜத்தையும் தன்னுடைய பீஜ மந்திரமாக வச்சுட்டுருக்கா தேவி ஸோ மாயாபீஜம்னா இங்கே ஐம்காரம்னு எடுத்துக்கலாம் ஐங்கார பீஜம் விதானஜ்ஞாகா ஸோ ஐம்ங்கிற இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தேவியோட பீஜ மந்திரம் உங்களுக்கு தெரியாதது இல்லை விதானஜ்ஞாகா எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும் தத் புரஷ்சரணே தரதாகா ஸோ அவளை முன்னாடி கொண்டு நிறுத்தணும் இப்போ தேவி வரணும் நீங்கள் ஜபம் பண்ண அந்த ஜபத்தோட ஒரு இதனால வீரியத்தினால தேவி உங்கள் முன்னாடி புரஷ்சரணம் உங்கள் முன்னாடி வரணும் அதான் புரஷ்சரணங்கிறது ரொம்ப தொடர்ந்து தியானம் பண்ணுறதுக்கும் புரஷ்சரணம் சொல்லுவா அப்படி வரும்போது தேவியை முன்னிறுத்தும்படி செய்யக்கூடிய தியானம்னு அர்த்தம் அது ஸோ அப்படிப்பட்ட ஜபம் ஸோ தேவியை வந்து உங்களால் முன்னாடி கொண்டு வர முடியும் அந்த ஐங்காரத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை எப்படி பண்ணணுங்கிறது ஜானாமி அகம் யோகபலாத் ஸோ என்னுடைய யோகபலம் இருக்குது குரு இருக்கார் இல்லையா அவருக்கு யோக சக்தியெல்லாம் இருக்குது என்னுடைய யோக சக்தியினால் எனக்கு தெரியறது உங்களுக்கு அந்த தேவி தான் ஹெல்ப் பண்ண முடியும் பிரசன்னாசா பவிஷ்யதி அவள் உங்களிடம் பிரசன்னமாக ஆகிவிடுவாள் ஸோ தேவியை நீங்கள் கூப்பிட்டுக்குங்கோ ஹெல்ப்புக்குன்னு சொல்கிறார் இப்போ குரு माया बीज विदानज्ञाः तत्पुरश्चरणे रताः जानामि अहं योगबलात् प्रसन्ना सा भविष्यति राधे कृष्ण मैम अन्तः अद्य युष्माकं दृश्यते न अत्र संशयः तस्मिन् शैले सदा देवी तिष्ठति इति मया श्रुतम् ஸோ துக்கசிய அந்தக அத்திய யுஷ்மாக்கம் திருஷ்யதே உங்களோட முடிவு வருது இப்போது துக்கத்தோட முடிவு வருது என்னால் அதை பார்க்க முடியும் ஐ கேன் சி தட்டுங்கிறார் ஏன்னா குருக்கு அவர் யோகவில் இருக்கிறனால அவர் பார்க்குறார் உங்களுடைய துக்கம் முடிய போகிறதுப்பா திருஷ்யதேன்னா அத்தனை சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு துக்கம் முடிவு ஏற்பட போகிறது தஸ்மின் ஷைலே அந்த ஷைலத்தில் எங்கள் ஹிமாலயா மவுண்டன்ஸில் அந்த மலையில் சதா தேவி திஷ்டதி தேவி அங்கே தான் இருக்கா வாசம் பண்ணுறாங்கிறத மயாசுதம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ கூட பார்வதி குண்டமெல்லாம் நம்மளே போய் பார்க்குறோம் இல்லையா பார்வதி குண்டமெல்லாம் அங்கே ஹிமாலயா மவுண்டன்ஸில் பார்வதி குளிச்ச இடம் சொல்லி பார்வதி குண்டம் எல்லாம் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறேன் அவ்வளோதான் दुःखस्य अन्तः अद्य युष्माकं दृश्यते न अत्र संशयः तस्मिन् शैले सदा देवी तिष्ठति इति मया श्रुतं स्तुता सम्पूजिता सद्यः वाञ्छितार्थान् प्रदास्यति निश्चयं परमं कृत्वा गच्छध्वं वै हिमालयम् சுதா சம்பூஜிதா நீங்கள் ஸ்துதி பண்ணினாலோ அவளை நல்லா பூஜை பண்ணினாலோ சத்யகன உடனடியாக வாஞ்சிதார்த்தான் பிரதாசியதி வாஞ்சிதார்த்தான் உங்களுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே அவள் நல்லா கொடுப்பாள் தாசியதி கொடுப்பா பிரதாசியதி நல்லா கொடுப்பாவா உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பா நிச்சயம் பரமம் கிருத்வா அது மனசில் நிச்சயமாக நம்புங்கோ அது ஸ்ரத்தையோடு போங்கோ நீங்கள் ஸோ கிருத்வா கச்சத்வம் வை ஹிமாலயம் அந்த முடிவோடு அந்த நிச்சயம் பண்ணிக்கொண்டு ஹிமாலயத்துக்கு போங்கோ நீங்கள் எல்லாம் அப்படின்னு குரு அட்வைஸ் பண்ணுறார் स्तुता सम्पूजिता सद्यः वाञ्छितार्थान् प्रदास्यति निश्चयं परमं कृत्वा गच्छध्वं वै हिमालयं सुराः सर्वाणि कार्याणि सावः कामं विदास्यति व्यासौ उवाच
इति तस्य वचः श्रुत्वा देवाः ते प्रययुः गिरिम्. ஸோ சுராகா சர்வாணி காரியாணி, தேவர்களே உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சாவக காமம் விதாசியது, விதானம்ன்றது செய்வாள். ஸோ அவள் உங்களுக்கு நன்றாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பாள். அதனால தைரியமாக போங்கோன்னு சொல்கிறார். இப்போ வியாசர் வந்து ஜனமேஜி என்று சொல்கிறார், இதீ தஸ்ய வச்சக ஸ்ருத்வா, இவ்வாறு தேவி சொன்னவுடன் அவளுடைய வார்த்தையை கேட்டு தேவாகா தே பிரயயுகு கிரிம், அந்த மலைக்கு தேவர்கள் எல்லாம் கிளம்பி சென்றார்கள், கிளம்பி அடைந்தார்கள். பிரயயுகுன்னு அடைந்தார்கள். सुराः सर्वाणि कार्याणि सावः कामं विदास्यति. व्यासौ उवाच इति तस्य वचः श्रुत्वा देवाः ते प्रययुः गिरिं हिमालयं महाराज. देवी ध्यानपरायणाः मायाबीजं हृदा नित्यं जपन्तः सर्व एव हि. ஸோ மகாராஜா ஜனமேஜயா ஹிமாலயத்துக்கு போய் தேவி தியான பராயணாக, தேவியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கா மனசில் தொடர்ந்து. அவளுடைய பீஜ மந்திரத்தோடு கூட, மாயா பீஜம் ஹிருதா நித்தியம், மாயா பீஜத்தோடு கூட தேவியை தியானம் பண்ணினார்கள். ஜபந்தகா சர்வ ஏவகி, எல்லாரும் சேர்ந்து தேவியை மனசில் தொடர்ந்து இந்த ஐங்கார மந்திரத்தோடு தியானம் பண்ணினார்கள். हिमालयं महाराज देवी ध्यानपरायणाः मायाबीजं हृदा नित्यं जपन्तः सर्व एव हि. नमश्चक्रुः महामायां भक्तानाम् अभयप्रदां तुष्टुः स्तोत्रमन्त्रैश्च भक्त्या परमया युताः. ஸோ மகாமாயாம், மகாமாயை யாரு? தேவி. பக்தானாம் அபயப்பிரதாம், பக்தர்களுக்கு அபயத்தை கொடுக்கக்கூடியவள், பயப்படாதீங்கோ அப்படின்னு அபய கருத்தை காட்டுறா இல்லையா? ஸோ அப்படி அபயப்பிரதம் பண்ணக்கூடிய அந்த தேவியை நமஸ்சக்ருகு, அங்கே போய் நமஸ்காரம் பண்ணுறா, தேவியை நமஸ்காரம் செய்தார்கள். ஸ்தோத்திர மந்திரைஷ்ட பக்தியா துஷ்டுபுகு, ஸ்தோத்திரங்களாலும் மந்திரங்களாலும் தேவியை சந்தோஷமாக பக்தியோடு கூட பக்தியா பரமயாயுதாக, பரமமான பக்தியோடு கூட தேவியை அப்படி துஷ்டுபுகு ஸ்தோத்திரம் செய்தார்கள். नमश्चक्रुः महामायां भक्तानाम् अभयप्रदां तुष्टुः स्तोत्रमन्त्रैश्च भक्त्या परमया युताः. नमो देवी विश्वेश्वरी प्राणनाथे सदानन्दरूपे सुरानन्ददेते. नमो दानवान्त प्रदे मानवानाम् अनेकार्थदे भक्तिगम्यस्वरूपे. விஸ்வேஸ்வரி எல்லாமே தேவியை அட்ரஸ் பண்ணுற வார்த்தைகள் தான், தேவியை கூப்பிடுறது தான். ஸோ விஸ்வேஸ்வரி, விஸ்வத்துக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவளே. பிராணநாதே, பிராணனுக்கு எல்லாருக்கூட பிராணனாக எனர்ஜியாக எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடியவளே, சித் ஸ்வரூப்பியாக இருக்கக்கூடியவளே. சதா ஆனந்த ரூபே, எப்போதும் சந்தோஷம் இல்லையா? தேவிக்கே சத்து சித்து ஆனந்தம் தானே சொல்கிறோம் டெஃபினிஷன் நம்ம சொல்லும்போது. ஸோ ஆனந்த ரூபியாக இருக்கக்கூடியவளே. சுர ஆனந்ததே, தேவர்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுப்பவளே. தேன ததாத்தி, கொடுக்கக்கூடியவளே. தானவ அந்த பிரதே, அசுரர்களை முடிக்கக்கூடியவளே. அந்தம் பண்ணுறது, அந்தம்னா எண்டு, த எண்ட் ஆஃப் தி தானவாஸ், அசுரர்களை முடிக்கக்கூடியவளே. மானவானாம் அநேக அர்த்ததே, மனிதர்களுக்கு, மானவான மனிதர்களுக்கு எல்லாருக்கும் அநேக அர்த்ததேன்னு எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவள். இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாது, பரலோகத்தில் கிடைக்கிற நன்மை எல்லாத்தையுமே மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியவளே. பக்தி கம்ய ஸ்வரூபே, பக்தியினால் அடையப்படக்கூடிய ஸ்வரூபத்தை உடையவளே. நமோ தேவி, உனக்கு நமஸ்காரம். नमो देवी विश्वेश्वरी प्राणनाथे सदा आनन्दरूपे सुर आनन्ददेते. नमो दानव अन्तःप्रदे मानवानाम् अनेक अर्थदे भक्तिगम्यस्वरूपे. न ते नाम संख्यां न ते रूपम् ईदृक् तथा कः अपि वेद आदिदेवस्वरूपे. त्वम् एव असि सर्वेषु शक्तिस्वरूपाम् प्रजा सृष्टि संहार काले सदैव. அதே நாத்தே நாம சங்கியா, உன்னுடைய பெயர் எவ்வளோ பெயர் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது.
ஸோ தேவிக்கு எத்தனை பெயர்கள் இருக்குங்கிறது யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய ரூபம் ஈந்திருக்கு, இப்படிப்பட்ட ரூபம் தேவி இப்படி தான் இருப்பள் அப்படின்னு அவளை டிஸ்கிரைப் பண்ண முடியாது, வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். ஸோ அதனால அவளை இப்படி ஈந்திருக்குன்னு சொன்னால் இவ்வாறு அப்படி யாராலே வர்ணிக்க முடியாது. உன்னுடைய பெயர்களும் இவ்வளோ பேர் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ததா கோ அப்பி வேத ஆதிதேவஸ்வரூபே, ஆதிதேவஸ்வரூபன்னு தேவர்களுக்கெல்லாம் ஆதியாக இருக்கக்கூடிய முதல்ல வந்தவளே ஆதிபராசக்தியே, அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை உடையவளே, ககாபி ந வேத, யாருக்கும் தெரியாது, உன்னுடைய ஸ்வரூபத்தை அறிய மாட்டார்கள், உனக்கு என்னெல்லாம் பேர் இருக்குன்னு யாரும் அறிய மாட்டார்கள். தொமேவ அசி சர்வேஷு சக்தி ஸ்வரூபா, நீ எப்படி இருக்காய் எல்லாருக்குள்ளேயும், சர்வேஷா எல்லாருக்குள்ளேயும் சக்தி ஸ்வரூபா, சக்தியை கொடுக்கக்கூடியவளாக உள்ளே இருக்கிறாய். தொமேவ அசி, நீ தான் இருக்கிறாய். பிரஜா சிருஷ்டி சம்ஹார காலே சதா ஏவ, ஸோ பிரஜைகளை சிருஷ்டி பண்ணக்கூடிய சமயத்திலும் சரி, சம்ஹாரம் பண்ணக்கூடிய சமயத்துலையும் சதா ஏவ, எப்பொழுதும் ஒரு யாருக்கும் எங்கேயும் சக்தின்னு ஒன்று இருந்தால் அது ஒன்றால் தான், வேறு வெளியிலேருந்து வேறு சக்தி வராது. அதனால் பிரஜைகளை சிருஷ்டி சம்ஹாரம் எல்லா காலத்திலும் உள்ளுக்குள் சக்தியாக இருப்பவள் நீ. न ते नाम संख्यां न ते रूपम् ईदृक् तथा को अपि वेद आदिदेव स्वरूपे त्वम् एव असि सर्वेषु शक्तिस्वरूपा प्रजा सृष्टि संहार काले सदैव स्मृतिः त्वं धृतिः त्वम् एव असि बुद्धिः जरा पुष्टि तुष्टि धृतिः कान्ति शान्ति सुविद्या सुलक्ष्मीः गतिः कीर्ति मेधिन् त्वम् एव असि विश्वस्य बीजं पुराणम्. அவ்வளோதான் தேவி மகாத்மியத்தில் சொல்கிறோம். அப்படியா ஒரு தேவியா அப்படி எல்லா தேவியா தேவி தான் இருக்காங்கிறா. ஸ்மிருதிஹி துவம், ஸ்மிருதின்னு வேதமே நீதான்றா. ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாமே வேதத்தை தானே குறிக்கிறது. ஸோ வேத ஸ்வரூபிணி, திருதி உறுதி. ஸோ ஒரு காரியத்தில் உறுதி வரணும்னா அந்த உள்ளேருந்து அந்த தேவி சொல்லணும் நம்மளுக்கு, அப்போ தான் அந்த திருதி ரூபமாக நீ தான் இருக்க. தொமேவசி புத்திஹி, அது மட்டும் இல்லை, எங்களுக்குள்ள புத்தியாக இருந்து எங்களை எப்படி நடத்தி கொண்டு போறியோ அந்த புத்தியாக நீ தான் இருக்க. ஜரா, ஜராங்கிறது நம்மளுக்கு உள்ள வயசு ஆயுசு, அப்போ காலம்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு மூப்பு, ஜராங்கிறது ஆக்சுவலாக மூப்பு. ஸோ மூப்பு வருதுன்னு சொன்னது காலசக்தி, அந்த காலத்தில் அந்த வயசு ஆறுது இல்லையா, அந்த ஜராசக்தியாக நீயா இருக்காய். புஷ்டி, எங்களை போஷிக்கக்கூடிய சக்தியாக. ஸோ இள வயதில் போஷணம் நிறைய கொடுத்து நம்ம வளர்கிறோம் இல்லையா, அந்த போஷண சக்தி யார், நீ தான். துஷ்டி, துஷ்டின்னு சந்துஷ்டி, போருங்கிற ஒரு மனசு, திருப்திங்கிற ஒரு நிலைமை, அந்த சந்தோஷம் எல்லாமே அந்த துஷ்டிங்கிற வார்த்தையில் அடக்கம். அந்த துஷ்டியும் நீயே. திருதிகி, திருப்பி திருதி ஸ்தோம்னு திருப்பி ரெண்டாவதே திருத்தின்னு சொல்கிறார். இது ஸ்ரத்தை, ஒன்று திருத்தின்னு உறுதின்னு எடுத்தோம்னா இங்கே ஸ்ரத்தைன்னு எடுத்துக்கலாம். காந்தி, காந்தின்னு என்னது, எதெல்லாம் ஒரு அட்ராக்டிவாக நம்ம பார்க்குறோமோ உலகத்தில், அந்த அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய எல்லாமே நீ தான். ஒன்று நீ இல்லாமல் எதுவுமே அட்ராக்டிவாக இருக்க போகிறதில்லை. ஸோ சாந்தி, தேவியோட ஸ்வரூபமே சாந்த ஸ்வரூபம், அப்படி சாந்தியாக இருக்கக்கூடியவள். சுவித்யா, எல்லா கலைகளும், கலைகள் 64, அது தவிர அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா எல்லாமே நீ தான். ஸ்ரீ லக்ஷ்மி, சுலக்ஷ்மி, அதாவது ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி நீ. கதிஹி, கதிகின்னு எல்லா கதியும், அதாவது தேவலோகம், பிரம்ம பாதாள லோகம், பூமி, சகல லோகங்களும் செல்லக்கூடிய கதிகளாக இருக்கக்கூடியவள் நீ. இன்னொன்று, நம்மளை நடத்தி கொண்டு போகக்கூடியவள், உலக விவகாரத்தில் நம்மளை நடத்துகிறா இல்லையா. ஸோ வெறும் நடைங்கிற அர்த்தம் இல்லை, நம்மளை ஒவ்வொரு காரியத்திலையும் ஈடுபடுத்தி நம்மளை செலுத்தி நம்மளை நடத்தி கொண்டு போகிறாளே, அந்த கதி நீயே தான். கீர்த்தி, ஒரு புகழ், யாருக்கு புகழ் கிடைக்கிறதோ அந்த புகழ் ஸ்வரூபம் நீ தான். மேதே, மேதேன்னு அந்த இன்டலெக்ட், மேதாதேவி, தேவி கூப்பிட்றோம்னா மேதாதேவி, அந்த மேதாதேவி நீயே தான். தொமேவ அசி விஸ்வஸ்ய பீஜம் புராணம், ஆதி பீஜம், உலகம் தோன்றுவதற்கு காரணம், மூல காரணமாக, ஆதி பீஜமாக, புராணம் சனாதனமாக, பழையதாக, எல்லாத்துக்கும் மூத்ததாக இருக்கக்கூடியவளும் நீயே தான். स्मृतिः त्वं धृतिः त्वम् एव असि बुद्धिः जरा पुष्टि तुष्टि धृतिः कान्ति शान्ति सुविद्या सुलक्ष्मीः गतिः कीर्ति मेधे त्वमेव असि विश्वस्य बीजं पुराणम् यदा यैः स्वरूपैः करोषि इह कार्यं सुराणां च तेभ्यः नमामः अद्य शान्त्यै क्षमायोग निद्रा दया त्वं विवक्षा स्थिता सर्वभूतेषु शस्तैः स्वरूपैः. ஸோ யைஹி ஸ்வரூபைஹி கரோஷிக காரியம், அதாவது தேவி என்ன பண்ணுறா, அவதாரம் எடுக்கிறா. ஸோ எந்தெந்த ஸ்வரூபத்தால் எந்தெந்த அவதாரம் எடுத்து காரியம் கரோஷிக,
இங்கே லோகத்துக்கு வந்து காரியத்தை நடத்துகிற நீ. ஸோ சுராணாம்ச தேபியக, அந்த ரூபங்கள் பல ரூபங்கள், பல அவதாரங்கள், அது தேவர்களுடைய காரியங்கள். காரியம் சுராணம், தேவர்களுடைய காரியத்தை நீ அவளுக்கு வேண்டி நடத்தி கொடுக்குற. நமாமக அத்திய சாந்தியை, எங்களுக்கு அந்த சாந்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உன்னை நாங்கள் எல்லாம் நமஸ்கரிக்கோம். தேவர்களே ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. ஸோ எங்களுடைய காரியத்தை பல ரூபங்களில் வந்து பல அவதாரம் எடுத்து எங்களை காப்பாத்துறாய். அப்படிப்பட்ட உன்னை, சாந்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உன்னை நாங்கள் நமாமக, நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். நீயே தான் க்ஷமா, பொறுமை நிறைந்தவள். யோக நித்ரா, தேவி வந்து தூங்கவே மாட்டா இல்லையா? யோக நித்ரா ரூபிணியாக விஷ்ணுக்குள்ள பரமசக்தியா உள்ள பரவி கடந்தா. அந்த பிரம்மா ஸ்துதி பண்ணினோடனே மது கைடவர்களை எழுப்புறதுக்காக வேண்டி யோக நித்ரா தான் முதல்ல வெளியில் வந்து அப்புறம் விஷ்ணுவை எழுப்புறான். ஸோ அந்த யோக நித்ரை வடிவமானவள் நீ. தயா, தயா ரூபிணி நீ தான். துவம் விவக்ஷா, விவக்ஷான்னு பேசுவதற்கு ஆசை. நம்மளுடைய வார்த்தை வந்து பேசணும்னு நினச்சா அந்த வார்த்தை வெளியில் வரணுமே, அந்த பேசுகிற ஆசையை ஏற்படுத்தக்கூடியவள் அவளே தான். இல்லைன்னா பேச முடியாது யாராலையும். ஸோ அப்படி அந்த பேசும் ஆசையை உண்டாக்கும்போது நீயே. சர்வபூதேஷு ஸ்திதா, எல்லா பூதங்களையும் உட்காண்டிருக்கேன் நீ. ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அசையும் அசையா சராச்சரம் முழுவதும் நீ நிறைந்திருக்கிறாய். சஸ்தைஹி ஸ்வரூபைஹி, சஸ்தனால எக்ஸலண்ட், தி பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய அந்த எக்ஸலண்ட்டான பயங்கர ரொம்ப பிரமாதமான ஸ்வரூபங்களாக எல்லா பூதங்களிலும் நீயே குடிகொண்டிருக்கிறாய். யதாயைஹி ஸ்வரூபைஹி கரோஷி இஹ கார்யம் சுராணாம் ச தேவ்யஹ நமாமஹ அத்ய சாந்த்யை க்ஷமாயோக நித்ரா தயாத்வம் விவக்ஷா ஸ்திதா சர்வபூதேஷு ஷஸ்தைஹி ஸ்வரூபைஹி கிருதம் கார்யம் ஆதௌ த்வயா யத் சுராணாம் அதஹ அசௌ மஹா அரிஹி மதாந்தஹ ஹயாரிஹி दयाते सदा सर्वदेवेषु देवी प्रसिद्धा पुराणेषु वेदेषु गीता. ஆதவ் முதல்ல எங்களுக்கு வந்து துவயா எத் சுராணாம் காரியம் கிருதம், நீ தேவர்களுக்கு காரியம் பண்ணி கொடுத்தாய். ஒரு சமயத்தில் முன்னாடி எங்களுக்கு காரியம் பண்ணி கொடுத்த. எப்போ? ஹதக அசௌ மகா அரிஹி, எங்களுடைய பெரிய எதிரி. ஹயாரிஹி, ஹயாரி யாரு? மகிஷன், மகிஷாசுரன். அந்த மகிஷாசுரனை மதாந்தக, கொழுப்படுத்த அலைஞ்சான், அந்த மதம் பிடிச்சிருந்தான், மதத்தினால் குருடானான். அப்பேற்பட்ட மகிஷாசுரனை நீ எங்களுக்கு முடித்து எங்களோட காரியத்தை நடத்தினாய் முன்னாடி. தயாதே சதா, உன்னுடைய தயை எல்லாருக்கும் எப்பொழுதும். சர்வதேவேஷு, ஸோ எல்லா தேவர்கள்கிட்டையும் உனக்கு எப்பொழுதும் தயை உண்டுமா தேவி. பிரசித்தா, இது ரொம்ப பிரசித்தமான விஷயம். தேவர்களுக்கு ஆபத்துன்னு நீ ஓடி வருவேங்கிறது ரொம்ப பிரசித்தமான விஷயம். நீ எப்போதும் தயையோடு கூடியவள். வேதேஷு புராணேஷு கீதா, அப்படிப்பட்ட நீதான் வேதங்களினால் இப்படி தான் பாடியிருக்கான். வேதங்களும் இதைத்தான் சொல்கிறது, புராணங்களும் இதையே தான் சொல்கிறது. நீ எப்பொழுதும் தயையோடு கூடியவள், தேவகாரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவள் இப்படின்னு வேதங்களை சொல்கிறது. कृतं कार्यम् आदौ त्वया यत्सुराणाम् हतः असौ महा हरिः मदान्धः हयारिः दयाते सदा सर्वदेवेषु देवी प्रसिद्धा पुराणेषु वेदेषु गीता. किम् अत्र अस्ति चित्रं यद् अम्बासुतं स्वं मुदा पालयेति पालयेत् पोषयेत् पालयेत् पोषयेत् सम्यग् एव यतः त्वं जनित्री सुराणां सहाया कुरुषु एकचित्तेन कार्यं समग्रम्. कुरुष्व கிம் அத்திர அஸ்தி சித்திரம், இதில் என்ன ஆச்சரியம் அம்மா. எது அம்பா சுதம் துவம், அதாவது ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு காரியம் குழந்தைக்கு பண்ணுறதுல என்ன ஆச்சரியமே கிடையாது. ஸோ சுதம் குழந்தைக்கு, ஸ்வம் தன்னுடைய குழந்தைக்கு, ஸ்வம் சுதம் தன்னுடைய குழந்தைக்கு, முதாபாலையே ஒரு அம்மா வந்து ஆசையோடு குழந்தைய வளர்ப்பா இல்லையா. குழந்தைய வளர்க்குறதுல எவ்வளோ ஆசையாக வளர்ப்பா ஒரு அம்மா. போஷையே அதை போஷறதுக்கு வேண்டி, அந்த குழந்தைக்கு வேண்டி போஷணத்துக்கு வேண்டி எல்லாம் வாங்கி கொடுத்து அதை நல்லா போஷித்து வளர்த்து சம்யகேவ நல்ல வளர்ப்பள் ஒரு அம்மாவாகப்பட்டவள். எதகா துவம் ஜனித்ரி சுராணா, உங்ககிட்ட தானே நாங்கள் வந்தோம், உங்கள் குழந்தைகள் தானே நாங்கள் எல்லாருமே. எதகா பிகாஸ் ஆஃப் நாங்கள் உங்கள் குழந்தைங்கிறதுனாலேயே நீ வந்து எங்களை காப்பாற்றணும். சகாயா குருஷ்வ, நீ எங்களுக்கு சகாயம், நீ ஒருத்தி தான் எங்களுக்கு சகாயம் பண்ண, நீ எங்களுக்கு அம்மா ஜனித்ரி, எங்களை உண்டாக்கியவள். குருஷ்வ ஏகச்சித்தேன, அதனால் ஒருமுகத்தோடு ஒருமுகப்பட்ட மனசோடு இவாளை காப்பாற்றியே தீர்வேன் அப்படிங்கிற மனசோடு காரியம் சமக்ரம் குருஷ்வ, எங்களுடைய காரியத்தை மொத்தமும் நீங்கள் முடிச்சு தரணும் அம்மான்னு கேட்குறான்.
किम् अत्र अस्ति चित्रं यद् अम्बासुतं स्वं मुदा पालयेत् पोषयेत् सम्यक् एव यतः त्वं जनित्री सुराणां सहाया कुरुष्व एकचित्तेन कार्यं समग्रं न वा ते गुणानाम् इयत्तां स्वरूपं वयं देवी जानीमहे विश्ववन्द्ये कृपापात्रम् इति एव मत्वा तथा अस्मान् भयेभ्यः सदा पाहि पातुं समर्थे. குணானாம் இயத்தாம் ஸ்வரூபம், அதாவது உன்னுடைய குணங்கள் இப்படி, உன்னுடைய ஸ்வரூபம் இயத்தாம். இயத்தாம்னா இவ்வாறு, இத்தம் இயத்தாம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இவ்வாறு உன்னுடைய குணங்கள் இப்படிப்பட்டது, உன்னுடைய ஸ்வரூபம் இப்படிப்பட்டது. நவாதே, உன்னுடைய அந்த ஸ்வரூபத்தை பற்றியோ அந்த குணங்களை பற்றியோ வயம் தேவி ந ஜானிமகே, எங்களுக்கு சொல்ல முடியாது. தேவர்களுக்கு நீ என்னுடைய அம்மாவாக இருக்கலாம், இருந்தாலும் நீ எப்பேற்பட்டவங்கிறத சொல்கிற சாமர்த்தியம் எங்களுக்கு கிடையாது. விஸ்வவந்தியே, உலகத்தாரால் எல்லோரும் வணங்கப்படக்கூடியவளே, விஸ்வவந்தியே, விஸ்வமே உன்னை வணங்குறது. அப்படிப்பட்ட உன்னுடைய குணங்களையோ அந்த ஸ்வரூபத்தை எங்களால் சொல்ல முடியாது. ஜானிமகே, எங்களுக்கு தெரியாது. கிருபா பாத்திரம் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும். தேவின்னு கூப்பிட்டா நீ கிருபா பண்ணுவேன், அது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுன்றான். கிருபா பாத்திரம் இத்தியேவ மத்துவா, இனி கிருப்பையை அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பேன், அதோட பாத்திரமாக நீ இருக்காய்ங்கிறதுனால உங்கள்கிட்ட நாங்கள் வரோம். ததா அஸ்மான், ஆகவே எங்களை பயபியக, பயத்திலிருந்து சதாபாகி, எங்களை எப்போதும் காப்பாற்றணும். நீ கிருப்பை பாத்திரம் என்று எங்களுக்கு தெரியும், காப்பாற்றுவேன்னு நம்பிக்கை இருக்குது. ஆகவே நீ எங்களை எல்லாம் எப்போதும் பாதுகாக்க வேண்டும். பாத்தும் சமர்த்தே, காப்பாற்ற சாமர்த்தியம் உடையவளே. இந்த சாமர்த்தியம் இல்லாதவள்கிட்ட போய் கெஞ்சினா எப்படி காப்பாற்றுவா? அதனால காப்பாற்றுற சாமர்த்தியம் உனக்கு சாமர்த்தியம் உடையவள், எங்களை காப்பாத்துன்றான். गुणानाम् इयत्तां स्वरूपं वयं देवी जानीमहे विश्ववन्द्ये कृपापात्रम् इति एव मत्वा तथा अस्मान् भयेभ्यः सदा पाहि पातुं समर्थे. विना बाणपातैः विना मुष्टिघातैः विना शूलखड्गैः विना शक्तिदण्डैः रिपून् हन्तुम् एव असि शक्ता विनोदात् तथा अपि इह लोक उपकाराय लीला. ஸோ உன்னால் முடியுங்கிற, எப்படி காப்பாற்ற முடியும்? வினா பான பாத்தைகி, பானங்களெல்லாம் எரியவே வேண்டாம். தேவி ஒரு நிமிஷம் மனசில் நினச்சா போகிற அசுரர்களை அழிச்சு விடலாம். அதனால் பானங்களை போடாமல், வினா பான பாத்தைகி, பானங்களையெல்லாம் போடாமல், வினா முஷ்டி காத்தைகி, முஷ்டியால் அடிக்காமல், கை முஷ்டியால் ஒத்தரையும் அடிக்காமலேயே, வினா சூல கட்கைகி, சூலாயுதமோ இல்லை வாளோ, கட்கங்கிற வாளோ அதெல்லாம் இல்லாமலேயே, வினா சக்தி தண்டைகி, சக்திங்கிறது வேலாயுதம், அந்த வேலோ இல்லை கம்போ அதில் எதுவுமே இல்லாமலேயே, சக்தா ரிபூன் ஹந்தும் ஏவ, உன்னால் சக்தி உண்டு, உனக்கு சக்தி உண்டு, எதையுமே நீ ஆயுதங்களே இல்லாமல் உன்னால் அந்த எதிரிகளை எல்லாம், ரிபூன் எதிரிகளை, ஹந்தும் கொல்ல முடியும் உன்னால். ஒரு ஹுங்காரம் போகிற தேவர் ஹுங்காரம் பண்ணாலே எல்லாம் நான் மடிஞ்சு போயிடுவான். அது அப்படிப்பட்ட சக்தி உடையவள் நீ. சக்தா வினோதாத், விளையாட்டு, உனக்கு எல்லாம் அந்த அசுரால கொள்றதெல்லாம் ஒரு விளையாட்டு. விளையாட்டில் ஒரு ஹுங்காரம் பண்ணாலே அவள் போயிடுவாள். ததா அபி, அப்போது அப்படி இருந்தாலும், இக லோக உபகாராய லீலா, நீ என்ன பண்ணுவை? லோகத்துக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு விளையாட்டாக அவதாரம் எடுத்து பண்ணுவேத. உனக்கு தேவலோகத்திலேருந்து ஒரு மனசில் நினச்சாலே அழிக்க முடிஞ்சால் கூட மக்கள் எல்லாம் என்னை பார்த்து அனுபவிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டுண்டு, லோக உபகாராயா, மக்களுக்கு அது உபகாரமாக இருக்குது. ஸோ மக்கள் அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறா தேவியா. அதுக்காக வேண்டி நீ இந்த லீலா விபூதியில் அவதாரம் எடுத்து இதெல்லாம் பண்ணுற, நீ பானத்தை போடுற, எல்லாம் பண்ணுறேன். बाणघातैः विना मुष्टिघातैः विना शूलखड्गैः विना शक्तिदण्डैः रिपून् हन्तुम् एव असि शक्ता विनोदात् तथा अपि इह लोक उपकाराय लीला. इदं शाश्वतं नैव जानन्ति मूढा न कार्यं विना कारणं सम्भवेत् वा. वयं तर्कयामः अनुमानं प्रमाणं त्वं एव असि कर्ता अस्य विश्वस्य चे इति. अच्छा इति. ओके. இதம் சாஸ்வதம் நைவ ஜானந்தி மூடாகா. இதம்ங்கிறது இந்த உலகம். ஸோ இந்த உலகம் எப்படியும் போயிடும் அப்படிங்கிறத தெரியாது. இதெல்லாம் உலகமே பொய், மாயை.
அப்படி இது சாஸ்வதம் நைவ ஜானந்தி. ஓஹோ, இதம்ங்கிறது இந்த இடத்துல உலகத்தை மீன் பண்ணலை, உன்னுடைய அந்த அவதாரமோ உன்னுடைய விளையாட்டோ இது எப்போதுமே உள்ளது அப்படிங்கிற எடுக்கணும். ஏன்னா இதம்ங்கிறது இங்கே சாஸ்வதம் சொல்கிறார். நைவ ஜானந்தி மூடாகா. ஸோ இதம் இப்படி அர்த்தமும் எடுக்கலாம், அப்படி அர்த்தம் எடுக்கலாம். உலகம் மாயையால் ஆகப்பட்டது, அது சாஸ்வதம் கிடையாது அப்படிங்கிறத நான் அந்த பக்கம் போட்டான். இல்லாட்டினா இந்த உன்னுடைய ரூபமாகுது, இந்த விளையாட்டானது சாஸ்வதமானது என்று மூடாக ந ஜானந்தி, அந்த நான் அந்த பக்கம் போட்டான். ஸோ ரெண்டுமே அந்த இடத்துல நான் போட்டு இப்படியும் எடுக்கலாம் அப்படியும் எடுக்கலாம், ரெண்டு அர்த்தமும் வருவாங்க. உலகம் சாஸ்வதமானது கிடையாது, உன்னுடைய லீலையாகப்பட்டது சாஸ்வதமானது, அது எப்போவுமே நீ எப்போ வேணால் லீலை பண்ணலாம், அதுவும் ஒரு சாஸ்வதமானது. இதை ரெண்டு மக்களுக்கு தெரியாது. ந ஜானந்தி மூடாகா. ஸோ வினா காரணம் ந காரியம் சம்பவேத்து. காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. தேவி அப்படி உலகத்துக்கு அவதாரம் எடுக்கணும்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு தான் வருவா. இப்போ விஷ்ணு வராருன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறாருன்னா ஒரு காரியத்தோடு தான் வர்றார் அவர். அது எதிரிகளை கொல்லணும், அசுரர்களை வதைக்கணும், அவளுக்கும் மோட்சத்தை கொடுக்கணும், அந்த கருணை உண்டு, அது மரக்கருணை. ஸோ அப்படி ஒரு கருணையோடு கூட தான். காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது. சம்பவே நடக்கவே நடக்காது, சம்பவம் ஆகாது காரணம் இல்லாமல். வயம் தர்க்கயம். அப்போது இங்கே தேவிதான் காரணம் இந்த அசுரர்கள் அழிய. கர்மத்துக்கு அவள் பண்ணின கர்மம் இது பாப கர்மம், அதனால அவளுக்கு அழிவு. ஆனால் இந்த புத்திஸ்டெல்லாம் என்ன சொல்லுவா, கர்மமே அதோடு பலனை கொடுக்கும், இதுக்கு ஒரு காரண கர்த்தான்னு ஒரு தேவியோ ஒரு கடவுளோ வேண்டியதே இல்லைம்பா. அது புத்திஸ்டோட வாதங்கள். ஸோ ஒவ்வொரு மதமும் அவள் ஒரு வழியில் போகிறா. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், காரணம் அங்கே ஒரு கர்த்தா ஒருத்தன் இருக்கணும், கர்மமே அதுவே அதுக்கு பலன் கொடுக்கறதுக்கு முடியாது, அது ஜடம்னு சொல்லிடுறோம் நம்ம. ஸோ அதனால் நீ காரணமாக இருக்கிறாய். வயம் தர்க்கயாமக அனுமானம் பிரமாணம். ஸோ அனுமானங்கள் வழியாக, ஸோ பலவிதமான ஊகங்கள். ஸோ யார், ஸோ ஒருத்தர் இப்படி உலகமே படைக்கப்பட்டிருக்கு, இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்கணுமே, எப்படி தானே வந்தது இந்த உலகம், அப்படிலாம் அனுமானம் ஊகிக்கிறது. அப்புறம் பிரமாணம், வேதம்ங்கிறது பிரமாணம், வேதத்தில் சொல்லியிருக்கு, சொர்க்கம்னு ஒன்று இருக்குதுன்னு வேதம் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த தர்க்கத்தை பண்ணி நாங்கள் விஸ்வஸ்ய கர்த்தா துவமேவ அசி, விஸ்வஸ்ய அஸ்ய, இந்த உலகத்துடைய, இந்த உலகம் யாரால் படைக்கப்பட்டதுன்னு தர்க்கம் பண்ணி 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 கடைசியில் நீன்னு ஒருத்தி இல்லாமல், அந்த பகவான் அந்த தேவின்னு ஒருத்தி இல்லாமல் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்க முடியாது அப்படின்னு தர்க்கித்து நாங்கள் அறிகிறோம் அப்படிங்கிறார். விஸ்வசிய தொமேவ கர்த்தா அசி, நீதான் உலகத்தை படைத்திருக்கிறாயின்னு முடிவுக்கு வந்திருக்கோம், அதனால்தான் உன்னை சரண் புகிறோம் அப்படி சொல்கிறோம். இதம் சாஸ்வதம் நைவ ஜானந்தி மூடாஹ ந காரியம் வினா காரணம் சம்பவேத்வா வயம் தர்க்கயாமஹ அனுமானம் பிரமாணம் त्वम् एव असि कर्ता अस्य विश्वस्य च इति अजः सृष्टिकर्ता मुकुन्दः अविता अयम् हरः नाशकृद्वै पुराणे प्रसिद्धः न किं त्वत्प्रसूताः त्रयः ते युग आदौ त्वम् एव असि सर्वस्य तेन एव माता. ஸோ அஜன் யார், பிரம்மா. ஸோ பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, அவர் தான் சிருஷ்டி பண்ணுறார். முகுந்தக அவிதா, அவிதான காப்பாற்றுபவர், மாமவான்னு சொல்கிறோம்லே, என்னை காப்பாற்று சொல்லும்போது. முகுந்தக அவிதா, முகுந்தன் விஷ்ணு ஆகப்பட்டவர் இந்த உலகத்தை ரட்சிக்கிறார். அயம் ஹரக, இந்த ஹரனாகப்பட்டவர் சிவனாகப்பட்டவர். நாசகிருத்து, இந்த உலகத்தை சம்ஹாரம் பண்ணுறார், நாசம் பண்ணுகிறார். ஸோ இது புராணே பிரசித்தக வைங்கிறது இந்த இடத்துல இவ்வாறு. ஸோ புராணே பிரசித்தக, புராணம் சொல்கிறது பிரம்மா தான் சிருஷ்டி பண்ணார், இவர் தான் காப்பாற்றினார் எல்லாம் சொல்கிறது. தொத் பிரசூதாக ந கிம், நீ உண்டாக்கினவா தானே இவாள்லாம். ஸோ இவா என்ன தானே வந்துட்டாளா, இவாளையும் நீ உண்டாக்கினவள் நீ. தொத் பிரசூதா, உன்னால் பிரசவிக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாருமே. நக்கிம் இல்லையா, திரையக தே யுக ஆதவ், இந்த மூன்று பேருமே யுக ஆதியில், முதல்ல அந்த கிருதயுகத்தோட ஆதியில் இந்த மூன்று பேருமே உன்னால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். தொமேவ அசி சர்வசிய, நீ இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே, இந்த மும்மூர்த்திகளுக்குமே நீதான் ஏவ மாதா, எல்லாத்துக்குமே நீதான் அம்மா. ஸோ இவா சிருஷ்டி பண்ணுறான்னு நம்ம சொல்லலாமே தவிர இவாளையே சிருஷ்டி பண்ணவள் நீ, அதனால எல்லாத்துக்குமே நீ தான் அம்மா. अजः सृष्टिकर्ता मुकुन्दः अविता अयम् हरः नाशकृद्वै पुराणे प्रसिद्धः न किं त्वत्प्रसूताः त्रयः ते युग आदौ
त्वं एव असि सर्वस्य तेन एव माता त्रिभिः त्वं पुरा आराधिता देवी दत्ता त्वया शक्तिः उग्रा च तेभ्यः समग्रा त्वया संयुताः ते प्रकुर्वन्ति कामं जगत्पालन उत्पत्ति संहारम् एव ஸோ திரிபிகி 3 பேரை கொண்டு இந்த 3 பேர்களை அஜன் இந்த முகுந்தன் ஹரன் இவன் 3 பேரும் புறா ஆராதித்தா இவர்கள் 3 பேருமே ஒன்று ஆராதிச்சிருக்கான் உன்னால் ஒன்று உண்டாக்கப்பட்ட 3 பேரும் உன்னை ஆராதித்திருக்கிறார்கள் தேவி தத்தா துவயா சக்தி உக்ரா ஸோ உன்னால் சக்திகளும் கொடுக்கப்பட்டார்கள் உக்ரமான சக்திகளை அவளுக்கு நீ கொடுத்த எப்போ முதல்ல விமானத்தில் கூட்டின்னு போயிட்டா மணிதீபத்துக்கு கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணினா 3 சக்திகளை உங்களுக்கு ஆளுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறேன் அந்த உக்ரமான சக்திகளை எல்லாம் ரொம்ப நமஸ்காரம் பண்ணி பத்திரமா வச்சுங்கோன்னு சொல்லி நீ கொடுத்தாய் ஸோ தத்தா துவயா உன்னால் கொடுக்கப்பட்ட உக்ரமான சக்திகள் தேபியக சமக்ரா ஸோ அவளுக்குள்ள சக்தி மொத்தமுமே சமக்ரா சக்தி அவகிட்ட என்னென்ன சக்தி இருக்கோ அதெல்லாம் உன்னால் கொடுக்கப்பட்ட சக்தி தானே அம்மா துவயா சம்யுதாக ஸோ உன்னுடைய சக்திகளாலே கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் காமம் பிரகிருவந்தி ஜகத்பாலன உற்பத்தி சம்ஹாரம் அவ அந்த அதனால தான் நீ கொடுத்த சக்தியை வைத்து கொண்டு தான் அவர்கள் தன் இஷ்டம் போல இந்த ஜகத்தை ரட்சணம் பண்ணுறதோ பாலனம் ரட்சணம் பண்ணுறதோ உற்பத்தி சிருஷ்டி பண்ணுறதோ சம்ஹாரம் அழிக்கிறதோ எல்லா காரியமும் அவள் நீ கொடுத்த சக்தியை வச்சுட்டு தானேமா பண்ணுறா அப்படின்னு சொல்கிறார் पुरा आराधिता देवी दत्ता त्वया शक्तिः उग्रा च तेभ्यः समग्रा त्वया संयुताः ते प्रकुर्वन्ति कामं जगत्पालन उत्पत्ति संहारम् एव ते किं न मन्दमतयः यतयः विमूढाः त्वं येन विश्वजननीं समुपाश्रयन्ति विद्यां परां सकलकामफलप्रदां तां मुक्तिप्रदां विबुधवृन्द सुवन्दिताङ्घ्रिम् ஸோ நான் 3-4 லைன் முதல்ல பார்க்கலாம் பராம் வித்யாம் சகல காம பலப்பிரதாம் பராவித்யன்னு சொல்லக்கூடிய வித்யா ரூபிணியாக நீ இருக்கிறாய் சகல காம பலப்பிரதாம் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியவளாக காமபலம் நான் ஆசைப்பட்டானா அதுக்கு பலனை கொடுக்கக்கூடியவளாக பிரதாம் கொடுக்கக்கூடியவளாக தாம் அப்படிப்பட்ட உன்னை முக்தி பிரதாம் மோட்சத்தையே கொடுப்பேன் ஸோ தேவிட்ட மோட்சம் வேணும்னு அப்படி தியானம் பண்ணினோன்னா மோட்சத்தை கொடுக்கக்கூடியவள் நீ விபுத விருந்தான கூட்டம் தேவக்கூட்டம் விபுதர்கள்னா தேவர்கள் தேவக்கூட்டம் சூவந்தித அங்கிரிம் உன்னுடைய பாதத்தை எப்போதும் கும்பிட்டு இருக்கா அப்படிப்பட்ட நீ இதெல்லாம் தேவியோட அடைமொழி ஸோ இப்படிப்பட்ட பாதங்களை உடைய நீ மந்தமதயக கிம் தே ந விமூடாக அதாவது யதயகன்னு சொன்னான்னா யதிகள்னு சொன்னால் முனிவர்கள்னு ஒரு அர்த்தம் வருது ஸோ முயற்சியுடன் கூடியவர்கள்னு இங்கே எடுக்கணும் யதனம் பண்ணக்கூடியவர்கள்னு எடுக்க வேண்டியதான் முயற்சி உடையவர்கள் ஏதாவது உபாயம் பண்ணி நம்ம ஜெயிக்க மாட்டோமா நம்மளுடைய இடம் கிடைக்காதா அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவர்கள் மந்தமதி உடையவர்கள் விமூடாக மூடர்களாகவா தே கிம் ந விஸ்வஜனனி விஸ்வத்தையே உருவாக்கக்கூடிய உன்னை அவர்கள் ஜபிக்க மாட்டார்களா என்ன அப்படிங்கிறார் தே கிம் ந சம் உபாஸ்ரயந்தி ஸோ முயற்சியோடு கூட உடையவர்கள் அவர்கள் முட்டாள்களா என்ன ஒன்றை ஜபிக்காமல் ஆசிரியிக்காமல் இருப்பதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு சொல்கிறான்னு அர்த்தம் இங்கே ஸோ நாங்கள் நிச்சயமாக இவ்வளோ உயர்ந்த உன்னை கட்டாயம் உங்களை காலை பிடிச்சி போனாங்க ஜபிக்கத்தான் செய்வோம் ஸோ மந்தமதி படைத்தவர்களாக இருக்க மாட்டோம் ஸோ நாங்கள்லாம் மந்தமதி உடையவர்களாக இருந்தானா விமூடர்களாக இருந்தாலானா நாங்கள் உங்களை ஜபிக்க மாட்டோம் ஆனால் ந மந்தமதையக முயற்சியோடு கூடியவர்கள் மந்தமதி இல்லாதவர்கள் விமூடர்கள் இல்லாதவர்கள் அதனால விஸ்வஜனனியும் துவாம் ஏ ந சம் உபாஸ்ரயந்தி அப்படின்னு கேள்விக்குறியோடு முடிக்கணுங்க நாங்கள்லாம் உபாசிக்க மாட்டோமா என்ன विश्वजननीं समुपाश्रयन्ति विद्यां परां सकलकामफलप्रदां तां मुक्तिप्रदां विबुधवृन्द सुवन्दिताङ्घ्रिं ये वैष्णवाः पाशुपताश्च सौरा दम्भाः ते एव प्रतिभान्ति नूनं ध्यायन्ति न त्वां कमलाञ्च लज्जां कान्तिं स्थितिं कीर्तिम् अतापि पुष्टिम् வைஷ்ணவாக அப்புறம் வைஷ்ணவார்னா விஷ்ணு பக்தர்கள்
வைஷ்ணவர்கள்னு விஷ்ணு பக்தர்கள், பாசுபதாஷ்டன சிவபக்தர்கள், சைவைட்ஸ். ஸோ சிவன் தான் எல்லாத்துக்கும் தெய்வம் அப்படின்னு ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் சைவைட்ஸ். சௌராகான சூரியன் தான் இருக்கிறதுலே பெரிய கடவுள் அப்படின்னு இதெல்லாம் இந்த ஷண்மத ஸ்தாபனத்தில் இந்த 3 பேர் வரா இல்லையா. ஸோ வைஷ்ணவர்கள், பாசுபதர்கள், சிவபக்தர்கள், சௌராகா சூரிய பக்தர்கள், இவர்களுக்கெல்லாம் ரொம்ப கர்வம் உண்டுன்றார், தம்பாகான்னு விடுறார். ஸோ தேவர்களே சொல்கிறான், இவெல்லாம் தம்பம் பிடிச்சி ரொம்ப மதம் பிடிச்சிருப்பா, நாங்கள் எங்களுக்கு விஷ்ணு பக்தர்கள், நான் தேவியெல்லாம் கும்பிடவே மாட்டேன் அப்படின்னு தம்பமாக இருப்பார்கள். ஏவ பிரதிபாந்தி நூனம், அப்படி நிச்சயமாக எங்களுக்கு அப்படி தான் தோன்றுறது. பிரதிபாந்தின்னு அந்த மாதிரி அவள் அந்த தம்பத்திலே இருக்கக்கூடியவர்களாக எங்களுக்கு தோன்றுறது நிச்சயமாக. ந துவாம் ஒன்றை தியாயந்தி, ஒன்றை தியானிக்க மாட்டாவா, எங்களுக்கு சூரியன் தான் பெருசு, நாங்கள் வேறு யாரையும் கும்பிட மாட்டோம் அப்படி இருப்பாளாம். ஸோ நத்வாம் தியாயந்தி, ஒன்றை தியானம் பண்ண மாட்டார்கள். கமலாம், நீ யாரு, நீதான் கமலா, லக்ஷ்மியாக, லஜ்ஜாவாக, லஜ்ஜா ரூபிணியாக, காந்தி ரூபிணியாக, ஸ்திதி ரூபிணியாக, எல்லா ரூபமும் நீதான். எல்லாத்தையும் ஸ்தாபிக்க வைக்கணும், நிலை நிறுத்தணும், இந்த உலகத்தை அப்படியே அதோட இடத்துல அந்தந்த இடத்துல ஸ்தாபிக்கணும், அந்த சராச்சரங்களும் ஒழுங்காக மூவ் ஆகி அது நடக்கணும், காரியம் நடக்கணும், எல்லாம் அப்படி ஸ்திதி ரூபிணியாக, கீர்த்தியாக, அதாப்பி புஷ்டி ரூபிணியாக இருக்கக்கூடிய உன்னை, இதெல்லாம் தேவியோட அடைமொழிகள். கமலா, லஜ்ஜா, காந்தி, ஸ்திதி, கீர்த்தி, புஷ்டி, இப்படி பல பெயர்கள் எல்லாம் பண்ணக்கூடிய காரியத்தை பொறுத்து அப்படி எல்லாம் போஷணம் பண்ணக்கூடிய உன்னை ந துவாம் தியாயந்தி, உன்னை தியானிக்க மாட்டா. ஏன்னா விஷ்ணு பக்தர்கள் சிவபக்தர்களாக அந்தந்த தெய்வத்தை பெருசாக கொண்டாடுவா. வைஷ்ணவாஹ பாசுபதாஹ ச சௌராஹ தம்பாஹ தே ஏவ பிரதிபாந்தி நூனம் தியாயந்தி ந த்வாம் கமலாஞ்ச லஜ்ஜாம் காந்திம் ஸ்திதிம் கீர்த்திம் அதாபி புஷ்டிம் ஹரிஹராதிபிஹி அபி அத சேவிதாஹ த்வம் இஹ தேவவரைஹி அசுரைஹி ததா புவி பஜந்தி ந யே அல்பதியஹ நராஹ ஜனனி தே விதினா கலு வச்சிதாஹ. சேவிதா தான், விசர்க்கம் கிடையாது. ஹரிஹராதிபிஹி சேவிதா, நீ யாரு, ஹரியும் ஹரனும் சேவிக்கிறான். அந்த இவர்கள் கும்பிடுற அந்த விஷ்ணுவே ஒன்றை சேவிக்கிறான். இந்த கீழே சொன்னார்ல போன ஸ்லோகத்தில், விஷ்ணு பக்தர்கள்லாம் விஷ்ணு தான் பெருசுங்கிறான், ஆனால் அந்த விஷ்ணு யாரை சேவிக்கிறார், ஒன்றை சேவிக்கிறார்மா. ஸோ ஹரிஹராதிபிஹி, ஹரி விஷ்ணு, ஹரன் சிவன், அவர்கள் கூட ஒன்றை சேவிக்கிறார்கள். அதை சேவிதா, அப்படிப்பட்ட நீ தொம்மிக தேவவரைஹி சுரைஹி ததா, அதே மாதிரி நாங்கள் எப்படி ஹரியும் ஹரன் ஒன்று சேவிக்கிறாளோ, தேவக்கூட்டமான நாங்கள்லாம் வந்திருக்கோம், உன்னை நாங்கள் இங்கே சேவிக்கிறோம். தேவவரைஹி, சிறந்த தேவர்கள் எல்லாருமே முன்னாடி நாங்கள் சேவிச்சிருக்கோம், இப்போது நாங்கள் ஸ்துதி பண்ணும்போது சொல்கிறோம், எல்லா தேவர்களுமே உன்னை ஸ்துதிக்கிறார்கள். ஏ அல்பதியக நராகா, அதாவது அல்ப புத்தி உடைய நரர்கள், பூமியில் உள்ள மனிதர்கள், ஏ ந பஜந்தி புவி, பூமியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் உன்னை யாரும் சேவிக்கலையோ, ஏன்னா அவன் அல்ப புத்தி இருக்கிறனால உன்னை சேவிக்காமல் இருக்கிறார்கள். ஹே ஜனனி, ஏ அம்மா, தே விதினா கலு வஞ்சிதாக, அவர்கள் அந்த பிரம்மாவால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். அவள் படைக்கும் பொழுதே இவர்களுக்கு பிரம்மா தலையில் எழுதிவிட்டார், இவள் தேவியை கும்பிட வேண்டான்னு எழுதி அனுப்பிச்சுட்டார். அதனால இந்த பிரம்மா அப்படி விதி அவளை வஞ்சிச்சு அனுப்பிச்சுட்டா. அதனால தான் அவள் உன்னை தேடவே மாட்டேங்கிறா மனிதர்கள் பூமியில். ஹரிஹராதிபிஹி அபி அத சேவிதா த்வம் இஹ தேவவரைஹி அசுரைஹி ததா புவி பஜந்தி ந யே அல்பதியஹ நராஹ ஜனனி தே விதினா கலு வஞ்சிதாஹ ஜலதிஜா பத பங்கஜ ரஞ்சனம் ஜதுரசேன கரோதி ஹரிஹி ஸ்வயம் த்ரிநயனஹ அபி தராதர ஜாங்கிரி பங்கஜ பராக நிவேஷ சேவன தத்பரஹ. கரெக்ட் தான். அங்கிரி பங்கஜான்னு சேர்ந்து வாசிக்கிறேன், அவ்வளோதான். அங்கிரி பங்கஜ பராக நிஷேவன தத்பரக. ஓகே. ஜலதிஜா யார் அவள்? ஸோ ஜலதிஜா சமுத்திரத்தில் பிறந்த லக்ஷ்மி. பதபங்கஜ ரஞ்சனம், அதாவது அவளுடைய பாத பங்கஜங்கள் இருக்கே, தாமரை பாதங்கள், லக்ஷ்மியுடைய தாமரை பாதங்கள், அதை ரஞ்சனம், அதை அழகாக்கிறாராம் யார்? விஷ்ணு. ஹரிஹி ஸ்வயம் ஜதுரசேன கரோதி. ஜதுன்னு சொன்னால் லாக், மருதாணி, லாக்ஷாரசம். ஸோ தேவிக்கு லக்ஷ்மிக்கு விஷ்ணு உக்காண்டு காலில் மருதாணி இடுறார்.
ஸோ அதாக்கம். ஸோ கரோதி ஹரிஹி ஸ்வயம் கரோதி, தானே உட்காந்து வேற யாரையும் விட்டு காலில் ஆள் அனுப்பிலாம் பண்ணுறது இல்லையா. அவர் வந்து ரஞ்சனம், அவருடைய காலோட அழகை அப்படி கூட்டுறாராம், ரமிக்க வைக்கிற மாதிரி தேவியோடைய அந்த பாதத்தை ஸ்வயம் ஹரிஹி விஷ்ணுவே மருதாணி இடுறார் லக்ஷ்மிக்கு. த்ரீநயனக சிவன், முக்கண்ணை உடைய சிவன் அப்பி அவரும் தராதரஜா, தராதரன மலை, தராதரம் பூமியை தாங்கக்கூடியது மலை. ஸோ மலையரசன் மகள் ஆறு தராதரஜா, ஹிமவான் மகளான பார்வதியுடைய அங்கிரி பங்கஜ. பார்வதியுடைய அங்கிரி பங்கஜ, அவளுடைய அங்கிரினாலும் பாதம் தான். அவளுடைய தாமரை கால்களை பராக நிஷேவன, அவளுடைய கால் தூளி என் தலைமையில படாதா அப்படின்னு அப்படி நமஸ்காரம் பண்ணின்னு உட்காந்துருக்கார். சிவன் என்ன பண்ணுறாரு, அப்படியே தேவியை பார்வதியோட காலில் விழுந்து நிஷேவன சேவை, சேவாங்கிறது தான் நிஷேவனங்கிறது. அந்த அது உபசர்க்கம் வரும்போது ஷகாரம் ஆயிடுறது. ஸோ நிஷேவன தத்பரக, சேவா தத்பரக. ஸோ உனக்கு என்னமா வேணும்னு காலில் விழுந்து அப்படியே நான் சேவை பண்ணுறாலும் அவளுடைய கால் தூளி என் தலைமையில படாதான்ட்டு ஆசைப்படுறார். அப்படி பூஜிக்கிறாமா ஒன்றை பூஜிக்காதவர்கள் இருந்தால் அவள் வந்து விதியால் வஞ்சிக்கப்பட்டவர்கள்னு போன ஸ்லோகத்தையே சொல்லிட்டேன். जलदिजा पद पंकजरञ्जनं चतुरसेन करोति हरिः स्वयं त्रिनयनः अपि दरादरज अङ्घ्रिपङ्कज रागनिषेवण तत्परः अङ्घ्रिपराग किम् अपरस्य नरस्य कथा अनेकैः तव पदाब्जयुगं न भजन्ति के विगतरागगृहाश्च दयां क्षमां कृतधियः मुनयः अपि भजन्ति ते. கிம் அபரஸ்ய நரஸ்ய, மற்றவாளை பற்றி என்ன பேசுறது? இப்படி சிவனும் விஷ்ணுவுமே காலில் விழுந்து கிடக்கா, சக்தியாக உன்னுடைய காலில் விழுந்து கிடக்கும்போது மற்றவாளை பற்றி என்ன பேசுறதுங்கிற. அபரஸ்ய நரஸ்ய கதான கைகை, மற்றவாளோட கதையை பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பேசவே தேவையில்லை. தவ பதாப்ஜ யுகம் ந பஜந்தி கே, யார் தான் உன்னுடைய பாதங்களை தொழமாட்டார்கள்? எல்லாருமே உன் காலடியில் வந்து விழுந்துருவா. சிவனும் பிரம்மா விஷ்ணுவும் துதிக்கக்கூடிய உன்னுடைய பாதங்களில் எல்லா மனிதர்களுமே உன் காலில் வந்து விழுந்து கிடப்பார்கள். ந பஜந்திக்கே, யார் தான் பஜிக்க மாட்டார்கள். விகத ராக கிரகஷ்ச, அதாவது ராகம் துவேஷமெல்லாம் கிடையாது. யாருக்கு? முனிவர்களுக்கு. முனையக அபி அடுத்த லைனில் வருது. முனிவர்கள் விகத ராக, அவர்களுக்கு இது வேணும் அது வேண்டாங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. ராகமெல்லாம் போயிடுத்து, அட்டாச்மெண்ட்லாம் போயிடுத்து. கிரகாஷா, வீடும் வேண்டாம், அவளுக்கு சந்நியாசி, அவள் எல்லாத்தையும் விட்டவர்கள். அப்படிப்பட்ட முனிவர்கள் கூட தயாம் க்ஷமாம் கிருததியக பஜந்திதே, அதாவது தயையோடு கூடியவர்கள், பொறுமையோடு கூடியவர்கள். அப்பேற்பட்ட முனிவர்கள் கூட கிருத்ததியகன்னு மனசில் எப்போதும் தியானம் பண்ணக்கூடிய ஒரே வஸ்துவாக உன்னையே தே பஜந்தி, அவர்கள் பஜிக்கிறார்கள். ஒரு முடிவோட தேவிதான் நமக்கு சகல கதின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்ட முனிவர்கள் கூட உன்னை தியானிக்கிறார். किम् अपरस्य नरस्य कथानकैः तव पदाब्जयुगं न भजन्ति के विगतरागगृहाश्च दयां क्षमां कृतधियः मुनयः अपि भजन्ति ते. देवी त्वत् अङ्घ्रिभजने न जनारताये संसारकूपपतिताः किलामि ते पुष्टगुल्म शिर आदियुता भवन्ति दारिद्र्य दैन्य सहिता रहिताः सुख ओगैः. ஸோ தேவியே துவத அங்கிரி பஜனை, உன்னுடைய காலடியில் பஜிக்கணும், கொண்டாடணும். அது இல்லாமல் ஏ ஜனா ரதாகா, எந்த மனிதர்கள் ஈடுபாடு கொள்ளலை. ஒன்றை துதிக்கணும், ஒன்றை நமஸ்காரம் பண்ணணும், யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்கள். சம்சார கூப்பத்தை திருப்பி சம்சாரத்தில் விழ வேண்டிதான். சம்சாரங்கிற கிணறு, சம்சார கிணற்றில் விழுந்தவர்கள். பதிதாக கில அமி, இந்த மனிதர்கள் எல்லாம் அமினா இந்த மனிதர்கள் எல்லாருமே உன்னை துதிக்காத காரணத்தினால பூமியில் வந்து விழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை சும்மா அது விழுந்தானே அங்கேயும் கூட கஷ்டம். குஷ்டங்கிற வியாதி,
குல்மாங்கிறது இந்த கிளாண்டோட என்லார்ஜ்மெண்ட்னு போடுறான். குல்மாங்கிறது ஒரு வியாதி. குல்மான்னு இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அர்த்தம் வந்து ஒரு சேனையோடு ஒரு பார்ட்டிஷனுக்கு குல்மான்னு பேருன்னு படிச்சிருக்கோம். குல்மா, அனீக்கம் இதெல்லாம் சேனையோடு பல சேனையோடு ஒரு பெயர்கள்னு படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே குல்மாங்கிறது வியாதியோட பேர். என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி கிளாண்டுங்கிறான். ஏதாவது இது வந்து கிளாண்டு பெருசாகிடுது. அப்புறம் தலைவேதனை, அப்புறம் ஆதி மனவேதனை எல்லாம் கூட இருப்பாளாம் இவாளுக்கு. ஏன்னா தேவியை கும்பிடலை. ஆதியுதா பவந்தி அப்படியோடு அந்த வியாதிகளோடு கூடியவர்களாக இருப்பார்கள். தாரித்ரியம் எப்போவுமே ஒரு ஐஸ்வர்யம் இருக்காது. தைன்ய சகிதாக தீனமாக இருப்பாள். மற்றவா பார்த்தா ஐயோ பாவம் அப்படி பரிதாபப்படுற நிலைமையில் இருப்பார்கள். சுக ஓகைஹி ரகிதாக சுகங்கிற அந்த இதே கூட்டமே அவளை நெருங்காது. சுகமே இல்லாமல் இருப்பார்கள் சம்சாரத்தில். யார் தேவியை துதிக்கலையோ அவள்லாம். अङ्घ्रिभजनेन जनारता ये संसारकूपपतिताः पतिताः किल किल अनी ते कुष्ठगुल्मशिर आदियुता भवन्ति दारिद्र्यदैन्यसहिता रहिताः सुख ओगैः ते काष्ठभारवहने यवसावहारे कार्ये भवन्ति निपुणा धनदारहीनाः जानीमहे अल्पमतिभिः भवत् अङ्घ्रिसेवा पूर्वे भवे जननी तैः न कृता कदापि. ஏ தனதாரஹீனாக, அதாவது எவர்களெல்லாம் தனம் அவள்கிட்ட பணமே இல்லை, ஐஸ்வர்யமே இல்லை, தாரஹீனாக மனைவியும் இல்லை, அப்படி காஷ்டபாரவகனே யவச அவகாரி, அதாவது காஷ்டபாரவகனே கட்டையெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடியவர்களாக, யவச அவகாரம்னா இந்த தானியத்தெல்லாம், அந்த யவசங்கிறது ஒரு தானியத்தோட பேர், கோதுமைன்னு சொல்லுவாள் ஜென்ரலாக. ஸோ அதெல்லாம் தூக்கக்கூடியவர்களாக, ஜானி மகே அவளெல்லாம் பார்க்குற அந்த காரியே பவந்தி, அந்த காரியத்தில் நிபுணாக பவந்தி, இந்த காஷ்டையை தூக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்க அவளுக்கு. அப்புறம் இது தானியங்களை தூக்குறா, கட்டையை தூக்குறா, இந்த காரியங்களெல்லாம் ஈடுபட்டிருக்கா இவாளை பார்த்தா. ஆனால் அவளுக்கு பொண்டாட்டி கிடையாது, குழந்தை கிடையாது, குட்டி கிடையாது, பணம் கிடையாது, ரொம்ப புவர் லைஃப்பை லீடு பண்ணுறான். அதை அவளை பார்த்த உடனே அல்பமதிபிகி ஜானிமகே, எங்களுக்கு சின்ன புத்தி போர் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவா தேவியை கும்பிடலைன்னு தெரிஞ்சு விடலாம். ஸோ மதிபிகி ஜானிமகே பவத் அங்கிரி சேவா பூர்வே பவே, போன ஜென்மத்தில் இவா வந்து நிச்சயமாக பவதங்கிரி சேவா உன்னுடைய பாத சேவை பண்ணலை. ந தைஹி கிருதா கதாபி, ஒரு நாள் கூட ஒரு சமயம் கூட தைஹி அவர்களால் உன்னுடைய பாத சேவை பூர்வ ஜென்மத்தில் ந கிருதா ஜனனி அம்மா அவள் பண்ணலைங்கிறத எங்களோட சின்ன புத்தியை வச்சே தெரிஞ்சுடுவோம். இந்த பாரம் தூக்கிறவனை பார்த்தா ஐயோ பாவமாக இருக்கானே, அவனை பார்த்த உடனே எங்களுக்கு புரிஞ்சுடுங்கிறான். कार्ये भवन्ति निपुणा धनदारहीनाः जानीमहे अल्पमतिभिः भवत् अङ्घ्रिसेवा पूर्वे भवे जननी तैः न कृता कदापि. व्यासौ उवाच एवं स्तुतासुरैः सर्वैः अम्बिका करुणान्विता प्रादुर्बभूव तरसा रूपयौवन संयुता. ஸோ இப்போ தான் தேவி வரா, இவ்வளோ ஸ்துதியும் கேட்டப்புறம் உள்ள வரா. ஏவம் சுதாசுரைஹி, வியாசர் சொல்கிறாருங்க, இவ்வாறு துதிக்கப்பட்ட அந்த தேவி, தேவர்களால் துதிக்கப்பட்டவள், சர்வைஹி எல்லாரும் சேர்ந்து துதிச்சிருக்கா. கருணான்விதா அம்பிகா, கருணையோடு கூடியவளாக, அன்விதா கூடியவளான அந்த அம்பிகை, பிராதுர் பபூவ தோன்றினாள், முன்னாடி வரா. தரசா உடனே வரா. ரூப யவ்வன சம்யுதா, யவ்வன ரூபமோடு அழகோடு அவள் தோன்றினாள். व्यासौ उवाच एवं स्तुतासुरैः सर्वैः अम्बिका करुणान्विता प्रादुर्बभूव तरसा रूपयौवन संयुता दिव्याम्बरधरा देवी दिव्यभूषणभूषिता दिव्यमाल्यसमायुक्ता दिव्यचन्दनचर्चिता. ஸோ எப்படி இருக்கா? திவ்ய அம்பரதரா, அம்பரம்னா ட்ரெஸ்ஸு, திவ்யமான ஒரு ஆடைகளை உடுத்தி கொண்டு, திவ்ய பூஷண பூஷிதா, திவ்யமாக தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த திவ்யமான பூஷணங்கள், ஆபூஷணங்கள்லாம் மாலையெல்லாம் போட்டுண்டு, பூஷிதா அலங்காரமாக, திவ்ய மால்ய சமாயுக்தா, மாலை நல்ல மாலை ஹாரமெல்லாம் போட்டுருக்கா, மாலைகளோடு கூடி, திவ்ய சந்தன சர்ஜிதா, சந்தனம் எல்லாம் பூசிண்டு கமகமன்னு வாசனை அடிக்கும்படி சந்தனங்களெல்லாம் பூசிக்கொண்டு அப்படி தேவி தோன்றினாள்.
दिव्याम्बरधरा देवी दिव्यभूषणभूषिता दिव्यमाल्यसमायुक्ता दिव्यचन्दनचर्चिता जगन्मोहनलावण्या सर्वलक्षणलक्षिता अद्वितीयस्वरूपा सा देवानां दर्शनं गता. ஸோ ஜெகன்மோகன் லாவண்யம், ஜெகத்தையே மோகிக்க வைக்கக்கூடிய லாவண்யம். லாவண்யம்னா அழகு. ஜெகமே அப்படியே பார்த்துட்டே நின்றுட வேண்டியதான் தேவியை பார்த்து. அப்படி ஒரு லாவண்யத்தோடு வரா. சர்வலக்ஷண லக்ஷிதா, சகல சாமுதிரிகா லக்ஷணத்தோடு பார்க்கப்பட்டாள். லக்ஷிதான்னு சிவசீன், அவளை அப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கா. அத்விதீய ஸ்வரூபா, ரெண்டாவது ஸ்வரூபம் இவ்வளோ மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ நோ டூ, அவளுக்கு ரெண்டாவது இந்த அழகோடு இந்த மாதிரி ஒரு பவரோடு இருக்கக்கூடியவள் யாருன்னு கிடையாது. அத்விதீய ஸ்வரூபா, ரெண்டாவது ஸ்வரூபம் இல்லாதவள் சா அவள். தேவானாம் தர்ஷனங்கதா, இப்பொழுது தேவர்களுக்கு தர்சனம் பண்ணும்படி பார்க்கப்பட்டாள். ஜகன்மோகனலாவண்யா சர்வலக்ஷணலக்ஷிதா அத்விதீய ஸ்வரூபா சா தேவானாம் தர்சனம் கதா. जानव्यां स्नातु कामा सा निर्गता गिरिगह्वरात् दिव्यरूपधरा देवी विश्वमोहनमोहिनी. ஜான்வின்னு சொன்னது கங்கை இல்லையா? ஜக்னுங்கிற முனிவரோட காது வழியாக வந்ததுனால ஜான்வின்னு பேர் அவளுக்கு, கங்கா நதி. ஸோ அங்கே குளிக்க வரா. ஸ்நாத்து காமா, என்ன தேவகங்கை இருக்கே, 3 லோகத்துலேயும் பாயிறாள் கங்கை. ஸோ இவள் ஹிமாச்சல மவுண்டன்ஸில் அங்கே கங்கை இருக்குது, அந்த கங்கையில் குளிக்க வரா. ஸ்நாத்து காமா, குளிப்பதற்கு ஆசையோடு. சா நிர்கதா கிரி கஹ்வராத், கிரியோட குகையிலேருந்து அப்படியே வெளிவந்து அவள் குளிக்க போகிறா. திவ்ய ரூபதரா, பார்த்தாலே தேவின்னு தெரியுது, பல திவ்ய ரூபமாவோடு காட்சி அளிக்கிறா. விஸ்வமோகன மோகினி, உலகத்திலேயே மோகிக்க வைக்கக்கூடிய பொருள்களையே மோகப்படுத்துவதற்குரியவளாக இருக்கா. ஸோ உலகத்திலே எதெல்லாம் இப்போ ஒரு விஷ்ணுவை பார்த்தா எல்லோரும் மோகிக்கிறா. மோகினி அவதாரம் எடுத்தால் அவளை பார்த்து மோகிச்சார் சிவன் சொன்னால், அவரே மோகிக்கிற மாதிரி உள்ள ரூபத்தை உடையவளாக இந்த அம்பிகை வரா. இப்போ அம்பிகா சண்டிகா எல்லாம் இவள் தான், இந்த தேவி தான். அப்படி வந்தாள் அவள் பார்வதி. जानव्यां स्नातु कामा सा निर्गता गिरिगह्वरात् दिव्यरूपधरा देवी विश्वमोहनमोहिनी. देवान् स्तुतिपरान् आह मेघगम्भीरया गिरा प्रेमपूर्वं स्मितं कृत्वा कोकिला मञ्जुवादिनी. தேவான் ஸ்துதிபரான் ஆக, அதாவது தேவர்கள்லாம் இப்படி ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா, அவளை பார்த்து சொல்கிறான் மேக கம்பீரியாக, இடி முழங்கிறது மாதிரி கம்பீரமான வார்த்தைகள் அவள் சொன்னால். பிரேமபூர்வம் ஸ்மிதம் கிருத்வா, அன்போடு ஸ்மைல் பண்ணுறான். தேவர்களை பார்த்து அவள் ஸ்துதி பண்ணல, சந்தோஷப்பட்டு அவளை பார்த்து புன்னகை புரிந்து சொன்னாள். கோகிலா மஞ்சுவாதினி. ஸோ கோகிலம்னா என்னது? குயில் போன்ற இனிய குரல், மஞ்சு அப்படி இனிய குரலில் வாதினி சொல்லக்கூடிய அந்த தேவி தேவர்களை பார்த்து புன்னகை புரிந்து சொன்னாள். देवान् स्तुतिपरान् आह मेघगम्भीरया गिरा प्रेमपूर्वं स्मितं कृत्वा कोकिला मञ्जुवादिनी. सर्वं जगदम्बा अर्पणमस्तु.